அழுத்தத்தோடு இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார் நினைக்கிறீங்களா? கிடையாது. அவர் மேலே ஒரு அனாயிண்டிங் இருந்துதான், அவர் மேலே ஒரு தைலம் இருந்துதான். பணம் வருவதற்கு 10 வழிகள். இன்னைக்கு அதை பேசணும்னு தான் ஆரம்பித்தேன், அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சந்தோஷமாக இருந்தாலே பணம் வந்துடும். மகிழ்ச்சியாக இருந்தாலே செழிப்பு வரும், ஆனந்தமாக இருந்தாலே ஐஸ்வர்யம் வரும். நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ரொம்ப ஜாய்ஃபுல்லான ஒரு ஆளாக இருந்து பாருங்க, உங்கள் சக்ஸஸோட ரேட்டே வேற லெவலுக்கு போயிடும். நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நீர் நிறைவேற்றும், அதுக்கப்புறம் நான் மகிழ்ச்சியா இருக்காங்க. ஹலோ, ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீ மனமகிழ்ச்சியா இரு, உன் வேண்டுதெல்லாம் நடந்துருங்கிறார். நீங்க சந்தோஷமா இருந்துட்டாலே உங்க ஜெபத்துக்கெல்லாம் பதில் வந்துடும். நீங்க நினைத்த காரியங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது. இல்லைங்க, காரியம் நடந்தாதான் நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். இல்லை, என் மகிழ்ச்சி நடக்கும் காரியங்களோடு சம்பந்தப்படவில்லை, நடப்பிக்கிற தேவனோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. பெற்றுக்கொள்ளும் அந்த மண்டலத்துக்குள்ளே அழுகை கொண்டு செல்லாது, ஆனந்தம் தான் கொண்டு செல்லும். ஆனந்தம் பெற்றுக்கொள்ளும் மண்டலத்திலே உங்களை தொடர்புடையவர்களாக அது மாற்றும். வியாபார வாய்ப்புகளையும் தொழில் வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் நீங்கள் தொடர்பு படுத்திக் கொள்ள இந்த ஆனந்தம் அவசியமா இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த ஃப்ரீக்வன்சியை செட் பண்ற. Praise God. Hallelujah. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம், அதை அனுபவிப்போம். உங்களுடைய எல்லா எம்டியையும் நிரப்பக்கூடிய ஒன்று இருக்குதுன்னா அது தேவனுடைய பிரசன்னம். Where there is His presence, there is fullness. அவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே fullness இருக்குது, அங்கே நிறைவு இருக்கிறது. Hallelujah. Thank you, Father. Father, we welcome your presence in this place. Hallelujah. 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 Welcome His presence. Hallelujah. Holy Spirit. Holy Spirit. Hallelujah. We welcome your presence in this place right now. Hallelujah. Hallelujah. Reklamandara sentola barakatara. Ruklemandara seklendara hanamandara. Hallelujah. தேவன ஞானங்களை, தேவனுடைய கிருபைகளை, தேவனுடைய பலத்தை Hallelujah நாம் வரவேற்போம். Thank you Father. Thank you Father. Thank you Father. உங்க எம்டினஸ் அவர் நிரப்புவார், உங்க காலி அவர் நிரப்புவார். Hallelujah. காலியா இருக்கிற ஒரு படகை கண்டு அதில் போய் இயேசு ஏறினார் என்று வேதம் சொல்கிறது. காலியா இருக்கிற ஒரு படகை கண்டு இயேசு போய் அதில் ஏறினார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ நிரம்பின படகுகள் இருந்தது, ஆனால் அவர் கண்ணில் பட்டதோ ஒரு காலியான படகு, ஒரு காலியான படகு. இன்னைக்கு ஏதோ ஒரு ஏரியா உங்க வாழ்க்கையில, உங்க வியாபாரமா இருக்கலாம், உங்க பொருளாதாரமா இருக்கலாம், உங்க உறவா இருக்கலாம், வாட் எவர் பி, உங்க காலியை நிரப்பக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில அவருடைய கிருபையினாலும் அவருடைய சத்தியத்தினாலும் அவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. உங்க வெறுமையெல்லாம் நீங்கும், உங்க வெறுமையெல்லாம் நீங்கும், உங்க வெறுமையெல்லாம் நீங்கும், உங்க வெறுமையெல்லாம் நீங்கும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெறுமைகள், உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறைகளை அவர் நீக்குவார். ரேகானாமா சேகெட்டேலே பௌதரியாந்தனமோ. ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக அபிஷேகத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார் இந்த நாளில். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக பலன் உங்களுக்கு உண்டாகும் இந்த மாலை வேளையில். காலியெல்லாம் நிரப்புற ஒரு பலன், காலியெல்லாம் காலி பண்ணுகிற ஒரு கிருபையை அவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்க பாத்திரம் இனி வெறுமையா இருப்பது இல்லை, உங்கள் களஞ்சியங்கள் இனி வெறுமையா இருப்பது இல்லை.
Hallelujah, 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 hallelujah. Reklamandara seklendala radarabalaba. எல்லா poverty spirit இந்த இடத்துல rebuke பண்ணுகிறோம். எல்லா தரித்திரத்தை, எல்லா இல்லாமையை, எல்லா பற்றாக்குறையை, hallelujah, we rebuke it in Jesus name in this place. hallelujah. எல்லா தரித்திரத்தின் வல்லமையை, இல்லாமையின் வல்லமையை, பற்றாக்குறைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் இந்த இடத்துல. hallelujah, hallelujah. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த இடத்துல நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. hallelujah. ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படி இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்தரங்களும் வயல் நிலங்களாக மாறும். வனாந்தரங்களும் வயல் நிறங்களாய் மாறும். வனாந்தரங்களும் வயல் நிறங்களாய் மாறும். அவாந்திர வெளி ஹalleluya, கடு வெளி புஷ்பத்தை போல் பூக்கும் என்று எழுதியிருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒரு வளமே இல்லாம ஒரு விதமான ட்ரையான சூழலையே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு உங்க மேல வருகிற தேவனுடைய பிரசன்னம், இன்னைக்கு உங்க மேல இறங்குகிற தேவ ஆவியானுடைய பலன் அந்த நிலையை உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும்படியாக, அந்த நிலையை உங்க வாழ்க்கையிலிருந்து தகர்த்து போடும்படியாக தேவனுடைய ஆவியானுடைய கிரியை இந்த மாலையிலே உங்களுக்கு நேராக வருகிறது. ரஹனமா சேக்லமாந்தா ரபலபா. Hallelujah, hallelujah. Father, in the name of Jesus, I speak in this place. Hallelujah. I speak in this place prosperity, plenty. Hallelujah, hallelujah. Oh, we praise you, Father. Oh, we praise you, Father. Oh, காஞ்சி போயிருக்கிற அந்த dry bones பார்த்து, உலர்ந்து போன அந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு, நீ என் வார்த்தையை பேசு. அது உயிரடையும், அது ஒன்றாக கூடி சேனையா எழும்பும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த மாலை வேளையில ஒருவேளை பொருளாதாரத்துல உடஞ்சி செதஞ்சி பாதிக்கப்பட்டு இந்த இடத்துல இருக்கலாம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எந்த ட்ரையான நிலையும் மாறும்படிக்காக, எந்த வறண்ட நிலையும் மாறும்படிக்காக தேவனுடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையில ஊற்றப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. ராக்லாமோரா சேகெட்டேலே போரா கதாரா பாலபா. ஹalleluya, ஹalleluya. அவமான உணர்வு, வெட்கத்தின் உணர்வு இப்போதே வெளியே போகட்டும். the fear of failure, தோல்வியின் உணர்வு, நான் தோத்து போயிட்டேன், எத்தனையோ முறை தோத்து போயிட்டேங்கிற அந்த தோல்வியின் உணர்வுகள் இப்போதே வெளியேறும்படிக்கா நான் பேசுகிறேன். I rebuke it, the fear of failure in this place, out in Jesus name. Hallelujah. பயங்கள் வெளியேறுவதாக, அதைரியங்கள் வெளியேறுவதாக, ஒரு புது பலன் இப்பொழுது வருவதாக. தைரியத்தின் ஆவியை நான் வரவேற்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆவியின் நிறைவை இந்த இடத்துல நான் பேசுகிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. தைரியத்தின் ஆவியை பேசுகிறேன். ஹalleluya. ரிஸ்க் எடுக்கலாம். நான் துணிஞ்சு போவேன், நான் துணிந்து போவேங்கிற அந்த ஆவியை நான் பேசுகிறேன். இந்த இடத்துல துணிவின் அபிஷேகத்தை நான் பேசுகிறேன். ஒரு துணிவை நான் பேசுகிறேன், துணிச்சலை நான் பேசுகிறேன், தைரியத்தை நான் பேசுகிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. தேவ ஆவியானவர் உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இந்த மாலையில இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். You will receive the power. அது மாம்சத்தின் பலன் அல்ல, அது மாம்ச சக்தி அல்ல, அது தேவனுடைய சக்தியா இருக்கிறது. அது எதுவும் வெறும் ஊழியம் செய்வதற்கான பலன் மட்டுமல்ல. உபாகமம் 8:18 படி இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான தேவனுடைய பலன் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன், சம்பாத்தியத்தை செய்வதற்கான ஒரு பலனும் ஒரு அபிஷேகமும் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. வெண்கல கதவுகளை உடைப்பதற்கான பலன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பதற்கான பலன் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. Hallelujah. Receive his anointing right now.
Raklemona sekatara badala bora balaba. Ruklebora sekle mandara balaba. Ruklemantala mandara. பணத்தை உங்ககிட்ட வரக்கூடாதபடிக்கு தடுத்துக்கிட்டு இருந்த எல்லா காரியங்களும் அப்படியே நீங்கும்படிக்காய். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வெண்கல கதவு உடைகிறது, இருப்பு தாழ்பாள்கள் முறிகிறது. ஹalleluya. அது தேவனுடைய அபிஷேகத்தினால நடக்குது. என் கையில ஏன் காசே வரமாட்டுக்கு, என் கையில ஏன் பணமே வரமாட்டுக்குது அப்படிங்கிறதுக்காக இருக்கிற எல்லா தடைகளும் இப்பொழுது விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. Father, I speak financial flow in this place, financial flow in this place, financial flow in this place, Father. Hallelujah 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 hallelujah. Raklobura sekataraba kataraba ruketereba seketele barakatara rihena mandara. Oh, riklebora sekla mandara balaba rekena maseketele barakatara balaba ruheniantine mekara rupetara seketere bakura balaba balaba. Hallelujah 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 hallelujah. Oh, we praise you, Father. Oh, we praise you, Father. Hallelujah hallelujah hallelujah. போராட்டமே இல்லாத ஒரு வெற்றியை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. மாம்சத்திலே போராடி களைத்து போயிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தேவ பலன் உண்டாகுகிறது, ஒரு ஆவியின் பலன் உண்டாகுகிறது. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருபோதும் சோர்ந்து போகாத பலனை, ஒருபோதும் இளைப்படையாத பலனை, சூழ்நிலைகளை தாண்டி கழுகுகளை போல செட்டைகளை அடித்து பறப்பதற்கான பலனை இந்த மாலையில் நான் பேசுகிறேன் ஆண்டவரே. மேலே எழும்புவதற்கான பலனை பேசுகிறேன். Arise and shine, arise and shine. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கும் ராஜாக்களும் மந்திரிகளும் புறப்பட்டு வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஹalleluya. அந்த பலனை பேசுகிறேன், அந்த கிருபையை பேசுகிறேன் இந்த இடத்துல. rakabo sheketala barakatara. The Holy Spirit encounter in this place. பரிசுத்த ஆவியானவருடைய சந்திப்புகளை இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். rakama sakatara balaba. Hallelujah. The encounters. Oh, glory glory hallelujah. The Holy Spirit encounters. அவருடைய சந்திப்புகள் இப்பொழுது நடக்கிறது. Hallelujah hallelujah. Rehena mantara batala barabalaba ruklemandara seklemandara hana madaraba. Hallelujah hallelujah. இனி அடப்பு போல இருக்காது, இன்னும் அப்படியே ஃப்ளோ ஆகும்படியான ஒரு கிருபை. எல்லாம் அடைச்சிட்டு இருக்காது, ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்காது, அப்படியே ஃப்ளோ ஆகும். Money will flow, money will flow in Jesus' name. Money will flow. I speak cash flow, I speak money flow in Jesus' name in this place. Cash flow, money flow in this place, Father. Rabona sekataraba kataraba talabaraba. Hallelujah hallelujah hallelujah. Let them flow in Jesus' name, Father. Hallelujah. உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும் என்று எழுதியிருக்கிறது. ஹalleluya. ஸ்டக்கா இருக்கிற ஒரு வியாபாரத்தை அல்ல, அப்படியே மங்கி போய் இருக்கிற ஒரு பிசினஸ் அல்ல, அப்படியே ஃப்ளோ ஆகிற ஒரு பிசினஸ் நான் பேசுகிறேன். Father, I speak in this place overflow. Hallelujah hallelujah. Oh, அவங்க சேல்ஸ்லாம் அப்படியே ஃப்ளோ ஆவதாக. Hallelujah hallelujah. புதிய புதிய கிளைகள் அமைப்பார்களாக, புதிய புதிய எல்லைகள் அவர்களுக்கு உருவாகுவதற்காக இந்த இடத்துல நான் பேசுகிறேன் ஆண்டவரே. so many branches in Jesus name. அநேக புதிய கிளைகளும் அநேக புதிய இட வாய்ப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே உருவாகுவதாக நான் பேசுகிறேன் ஆண்டவரே. I speak it in Jesus name, I speak it in Jesus name. ora kabara sekatara badala baraba ruka parabara siakatara badalaba reklebora kataraba rigena manana na 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 ye teke tarabo sheketele barabala badarabalaba. Glory 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 glory.
Hallelujah, hallelujah, hallelujah. Oh rabala shakatara badara bala badara balaba. Hallelujah, hallelujah. Oh, we praise you, Father. Oh, we praise you, Father. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். Hallelujah, hallelujah. நெறிந்த நாணலை அவர் முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாத ஒரு நல்ல தெய்வம். இந்த கால வேளையில உங்க விளக்கை ஏத்துகிறார். உங்களுக்குள்ள ஒரு புதிய பலனை கொண்டு வந்து வைக்கிறார். புதிய ஆற்றலை அவர் கொண்டு வந்து வைக்கிறார். புதிய தைரியத்தை, புதுவிதமான ஞானங்களை அவர் உள்ளே கொண்டு வந்து வைக்கிறார். Hallelujah, 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 hallelujah. Oh Ramana sekendelere dene rikendelere dene kere bola bora bala bara bala ba. Oh, we praise you, Father. Hallelujah. தூர இடத்துல இன்டர்நெட்ல லைவ்ல பல ஊர்கள்ல இருந்து பல சூழல்ல இருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். I speak same anointing. Hallelujah. இதே அபிஷேகம் அங்கே கிரியை செய்யும்படிக்கு நான் பேசுகிறேன். எல்லா நுகங்களும் முறிவதாக, எல்லா நுகங்களும் முறிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah, hallelujah. Money come to me in a supernatural way. Hallelujah. பணமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே என்னிடத்திலே வருவதாக, எங்கள் ஜனங்களிடத்திலே வருவதாக. Money cometh in Jesus name. Money cometh in Jesus name. Money cometh in Jesus name. Hallelujah, hallelujah. Money cometh in the body of Christ. இயேசுவின் சரீரமாகிய சபைக்கு பணமே நீ வந்து வேலை செய் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீ வந்து பணிவிடை செய் என்று சொல்லுகிறோம். Hallelujah, hallelujah. பணம் என்கிற வேலைக்காரன் வந்து வேலை செய்வானாக என்று சொல்லுகிறோம். ரூபேனியா கிரேமா கத்தாரா, ரூட்டேனியா கிரேமா கத்தாரா பாரா, ரூபே தாராபா செகேந்தரா ஹலாபாரா, Malkona ma sekendara halabara ride de 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 utana na 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 na. Yeah, hallelujah, hallelujah, hallelujah. Kamat, kamat. Hallelujah, hallelujah, hallelujah. காற்றை காண மாட்டீங்க, மலையை காண மாட்டீங்க, வாய்க்கால்கள் நிரம்பும் என்று எழுதி இருக்கிறது. Money cometh in a supernatural way. In a supernatural way. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே பொருளாதார செழிப்புகள் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நாளிலே இதுல இணைப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வரும்படிக்காக நான் பேசுகிறேன். supernatural வேல வருவதாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே வருவதாக. Hallelujah, hallelujah, hallelujah. Rehena masendro kotara balaba. Where there is your presence, there is fullness, Father. Where there is your presence, there is fullness. உம்முடைய பிரசன்னம் எங்க இருக்கிறதோ அங்கு பரிபூரணம் இருக்கிறது, அங்கு abundance இருக்குது, அங்கு abundance இருக்குது, அங்கு நிறைவு இருக்கிறது ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Oh, we love you, Father. Oh, we love you, Father. Father, we love you. Father, we love you. Hallelujah. Ma poshe kata ta 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 ta. Oh, stressல நீங்க சம்பாதிக்க மாட்டீங்க, நீங்க அழுத்தத்துல சம்பாதிக்க மாட்டீங்க, ஆனந்தத்துல சம்பாதிப்பீங்க. ஆனந்தத்துல சம்பாதிப்பீங்க, ஆனந்தத்துல தான் சம்பாதிப்பீங்க. உலகம் அழுத்தம் நிறைந்த தொழிலை அது செய்கிறது, அழுத்தம் நிறைந்த ஒரு பிசினஸ் அது பண்ணிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகள் ஆனந்தத்திலே ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பார்கள், மகிழ்ச்சியினாலே அவர்கள் செல்வத்தை சேர்ப்பார்கள். துக்கத்தோடு அல்ல, வேதனையோடு அல்ல. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டா. வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம், வேதனை இல்லாத ஒரு ஆஸ்தி, வேதனை இல்லாத ஒரு செழிப்பு, வேதனை இல்லாத ஒரு பெருக்கம், வேதனையே இல்லாத விதத்திலே தேவன் அதை உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற ஒரு அபிஷேகத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். No more stress, no more stress in your life. அழுத்தம் இல்லை, ஆனந்தத்தாலே, ஆனந்தத்தாலே, ஆனந்த தைலத்தாலே. Hallelujah, hallelujah, hallelujah. தேவனுடைய மகிழ்ச்சி இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. Hallelujah. அவருடைய சந்தோஷம் இந்த இடத்துல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது.
நீங்க என்ன செஞ்சாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அழுத்தத்துல இனிமே பண்ண மாட்டீங்க. அது ஊழியமா இருக்கலாம், அது பிசினஸா இருக்கலாம், அது குடும்பமா இருக்கலாம், வாழ்க்கையின் எந்த காரியமா இருக்கலாம். இனி அழுத்தத்தோடு அதை செய்ய மாட்டீர்கள், ஆனந்தத்தோடு அதை செய்வீர்கள், ஆனந்தத்தோடு அதை செய்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, I speak in this place the oil of gladness right now. The oil of gladness in this place right now. Oh, glory. Hallelujah. Father, let them overflow joy in this place, Father. அளவு கடந்த ஒரு சந்தோஷத்தை இந்த இடத்துல ஊற்றி கொண்டிருக்கிறார். அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சியை இந்த இடத்துல அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். Receive it right now. அழுத்தெல்லாம் வெளியில போகுது, அழுத்தெல்லாம் வெளியில போகுது, அழுத்தெல்லாம் வெளியில போகுது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. இனி உன் சூரியன் அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவது இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பா, அவரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பா. ரஹனமா சதேதே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தலையிலையும் ஒவ்வொருடைய வாழ்விலையும் Father, I speak the joy of the Lord. Hallelujah, hallelujah. The joy of the Lord is your strength. The joy of the Lord is your strength. பாருங்க, பணம் சம்பாதிக்கிற பலனை, பணம் சம்பாதிக்கிற அபிஷேகத்தை அவர் எந்த விதத்துல கொடுக்கிறாருன்னா சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. சந்தோஷங்கிறது ஒரு பலன். அந்த பலன் இருக்கும்போது நீங்க சம்பாதிப்பீங்க, நீங்க சம்பாதிப்பீங்க. இனி சங்கடத்தில் அல்ல, இனி சங்கடத்தில் அல்ல, இனி சந்தோஷத்திலே. Oh, glory, 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 glory. Urama satala barabala 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 badara badala badara balaba. Oh, shekatara badala barabalaba. Oh, the joy. Hallelujah. தேவனுடைய மகிழ்ச்சி இறங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய சந்தோஷம் இந்த இடத்துல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. Hallelujah, hallelujah. The oil of gladness. ரிகேனாமா சஞ்சாலா. தொழில் செய்கிற உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை அவர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. தொழில்னாலே கஷ்டம், தொழில்னாலே கண்ணீர், தொழில்னாலே வேதனை, தொழில்னாலே ஏதோ அழுத்தத்தில் பண்ணிட்டு இருக்கணுங்கிறது இல்லை. அவர் ஒரு புது எண்ணெயை அவர் உங்களுக்கு தருகிறார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொன்னாரு. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு அபிஷேகம், அந்த மாதிரி ஒரு எண்ணெய், ஹல்லேலூயா, அது உங்க மேல வரும் பொழுது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். அது உங்க மேல ஊற்றப்படும் பொழுது ஒரு புத்தி கேட்டாத மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருந்து ஊற்றெடுக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். Oh, glory. Glory. Oh, glory. Glory, glory. Fill them, Father. Hallelujah. இது வேற, இது தேவன் கொடுக்கிறது, இது தேவன் கொடுக்கிறது, இது அவர்கிட்ட இருந்து வர்ற ஒன்று. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். மகிழ்ச்சினால, மகிழ்ச்சினால. எஸ். Yes, yes, yes. அழுத்தம் இல்ல, அழுத்தம் கிடையாது, அழுத்தம் கிடையாது. ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தம். The gladness, oh, overtaking this place right now. Overtaking this place, Father. இந்த இடம் முழுவதும் நிரம்பட்டும், இந்த இடம் முழுவதும் நிரம்பட்டும்.
நோ மோர் ஸ்ட்ரெஸ், நோ மோர் ஸ்ட்ரெஸ். அழுத்தமே இருக்கக்கூடாது. ஆனந்தமா செய்யட்டும், ஆனந்தமா செய்யட்டும், ஆனந்தமா செய்யட்டும். கலிகூறுதல், கலிகூறுதல், கலிகூறுதல். உம்முடைய ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது, உம்முடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, காஞ்சிருக்கிறதெல்லாம் அப்படி பூக்கும், காய்க்கும், கனிதரும், பலன் உண்டாகும். புத்தி கெட்டாத விதத்திலே தெய்வீக பெருக்கங்கள், தெய்வீக செழிப்புகள், தெய்வீக சம்பூரணங்கள் உண்டாகும். நீங்கள் 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 ஹல்லேலூயா திருப்தியாய் சாப்பிட்டு என்று எழுதியிருக்கிறது, அப்படியாய் சம்பூரணமாய் புசிப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறது. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். சம்பூரணத்தை கட்டளையிடுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீர் எங்கள் நடுவிலே செய்கிற கிரியைகளுக்காய், நீர் எங்கள் மத்தியிலே செய்கிற கிரியைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எஸ் எஸ், எல்லா துதிகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஓ ரகாமனா சேந்தரே ரூகதேன மான்டிலோ ப்ரோ சந்துரோ காதரபௌதரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு சாயங்காலம் இது எனக்கு தேவையா இருந்தது அப்படின்ட்டு? ஆமென். உங்க தேவையை நல்லா தெரிஞ்சிருக்கிறவர் ஒருத்தர் தான், அவர் தேவனுடைய ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. யாரும் அறியாத உங்களை, உங்க உள்ளான தேவையை அவர் அறிஞ்சிருக்கிறார். ஆமென், அவர் அறிந்திருக்கிறார். இதெல்லாம் பொதுவாக அந்த மாதிரி பிஸ்னஸ் மீட்டிங்ஸ்லாம் பண்ணாமல் வேறு டைமில் தான் இதுக்காக நேரங்களை செலவு பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அது தேவைன்னு அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஆமென். அழுத்தத்தோடு ஒரு பிஸ்னஸ் பண்ணி சந்தோஷத்தெல்லாம் மறந்துடணும் அப்படி தான் சொல்கிறாங்க. பல காரியங்களை இழந்து, பல காரியங்களை மறந்து, பல காரியங்களை திறந்து தான் ஒரு தொழிலை செய்ய முடியும்னு உலகம் கற்று வச்சிருக்கும் போது, தேவன் வித்தியாசமாக உன்னை செய்கிறதுக்கு உங்களை என்னை அவர் அழைக்கிறார். ஆமென். அவர் எப்படின்னா, இங்கே பார்ப்பா, நீ ஆனந்தத்திலேயே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கலாம். ஆமென். நீ மகிழ்ச்சியாக இருந்தே பணக்காரன் ஆகலாம். ஆமென். உலகம் என்ன நினைக்கணும், அப்படியே சொல்கிறாங்க பாருங்க, ஒரு மாதிரி டைட்டாக ஃபேஸை வச்சுக்கிட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பொதுவாக பணக்காரங்கன்னா சிரிக்க மாட்டாங்கன்னு ஒரு பேர் வாங்கியிருக்காங்க தெரியுமா? ஒரு மாதிரி டைட்டாக வச்சுக்கிடுவாங்க, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி அப்படியே வச்சுக்கிடுவாங்க. அப்படி வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க யார்? பணக்காரங்க. கலக்கலன்னு ஒரு ஆள் சிரிச்சிட்டு இருந்தான், இது உருப்படுற மாதிரி தெரியலையே, நமக்கே லாஜிக் வேற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பணக்காரனா அவன் சிரிக்க மாட்டான், ஒருன்னு இருப்பான் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி இல்லை பாருங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நகைக்கிறார், அவர் சிரிக்கிறார். அதுவும் எதிரிகள் சூழ்ந்து கொள்ளும் வேளையில் ரொம்பவே சிரிக்கிறார். ஒண்ணுமே நடக்காத போது ரொம்ப சிரிக்கணும். பாருங்களேன், ஆவிக்குரிய ரெல்ம்ல வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வெளிப்பாட்டை தேவன் அனுப்பியிருக்கிறார். சில டைமில் என்ன சொன்னாங்கன்னா, நல்ல ஜெபம் பண்ணியே ஒரு வெற்றியை பார்க்கலாம், நாங்கள் அது வெற்றி இருக்குது. அப்புறம் இல்லை வார்த்தையை பேசுனா ஒரு வெற்றியை பார்க்கலாம் அப்படின்னு, அப்புறம் துதிச்சா ஒரு வெற்றியை பார்க்கலாம் எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் நிறைய என்ன பார்க்குறேன்னா, சும்மா சிரிச்சுட்டே இருந்தாலே சக்ஸஸ் தான். இது எப்படி தெரியுமா? சிரிச்சுட்டே இருக்கிறதுன்னு என்னன்னா, நாம் அந்த முடிவை பார்க்கிறோம். ஆமே, முடிவு என்னங்கிறது தெரியுது, நாம் எப்படி இருப்ப போகுதுன்னு தெரியுது. இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்து அழுங்குறான் பிசாசு. ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து சிரிங்கிறார். அதை பார்த்து என்ன பண்ணு? சிரி. ரிஜாய்ஸ் இன் த லார்ட். ஆமே. அதனால தான் சொல்றாரு, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உன் பிஸ்னஸை பெருசாக்குவார், கர்த்தர் உங்க தொழிலை பெருசாக்குவார், கர்த்தர் உங்க ஊழியத்தை பெரிதாக்குவார்.
அல்லேலூயா. மகிழ்ந்து கலிகூர். ஆமென். மகிழ்ந்து கலிகூர். தேசமே பயப்படாதே, எலெக்ஷன் வருதுன்னு பயப்படாத, மகிழ்ந்து கலிகூர். யார் வந்தாலும் உன் கதை அற்புதமா நடக்கும், உங்களுடைய தொழில் அற்புதமா நடக்கும். ஆமென். மகிழ்ந்து கலிகூர். ஸோ எப்போவுமே இந்த ஹாப்பினஸ்ஸை, ஜாயை தேவன் தராரு பாருங்க. ஏன்னா அதுதான் ஒரு பலனா இருக்குதான் வேதவசனம். பிஸ்னஸ் செய்யறதுக்கு என்ன வேணும்? we need strength. எல்லாம் சொல்லுங்க, strength. எல்லாம் சிலர்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பலன் வேணும், சிலர்கிட்ட விற்கணும்னா ரொம்ப பலன் வேணும், சிலருக்கு முன்னாடி நிற்கணும்னாலே பலன் வேணும், சிலர்கிட்ட கொடுத்த காசை வாங்குறதுக்கு பெரிய பலன் வேணும். ஹலோ, இதெல்லாம் இந்த பலன் முடிஞ்சு போயிடும் பாருங்க. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அவர் சொல்றாரு, இல்லை என் பலனை தரேன். என் பலனை தரேன்னு அர்த்தம்னா, பலன் எந்த விதத்தில் வருதுன்னா, அது மகிழ்ச்சி, சந்தோஷம் என்கிற விதத்திலே அது வருகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆனந்தத்தின் வழியாய் ஆற்றல் வருகிறது, பலன் வருகிறது. அதனால தான் பாருங்க, இது வெளியில் உள்ளவங்க எங்கேயோ கொஞ்சம் கற்று வச்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செயற்கையாக போய் ஒரு கார்டனில், பார்க்கில் அங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சும்மா எதையாவது சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. செயற்கையாக அப்படியே சிரிச்சு பார்க்காங்க. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாரு, ரொம்ப அழுத்தமாகி போச்சு. அதுவும் இப்போ பைசா கூட முதல்ல ஆனந்தம் வரும்னு நினச்சி தான் நிறைய வாங்கியிருக்கிறான். இப்போ ரொம்ப கூடிடுச்சு. கூட ரொம்ப அழுத்தமும் கூடுது. இது உலக வெளியில் ஒருத்தன் பணக்காரன் ஆகும்போது இப்படி தான் அவன் பார்க்குறான். சுகர் கூடுது, பிபி கூடுது, ப்ரெஷர் கூடுது, எல்லாமே கூடுது. அதனால் எங்கேயாவது பார்க்கில் போய் அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான், ஹா 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 அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு மேலான வழிகளை அவர் வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், இல்லைப்பா, நான் ஏன் ஆவியை உனக்கு தரேன், என்னுடைய மகிழ்ச்சியை உன் மேலே நான் ஊத்துறேன், நீ என்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்ப, மகிழ்ச்சியாகவே இருப்ப அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆனந்தத்தால் அகிலம் வெல்வோம். ஆமென். இந்த கடவுளுடைய பிள்ளைங்க நிறைய நேரம் கற்றுக்கல. கடவுளுடைய பிள்ளைங்க இதெல்லாம் குறை சொல்லி தான் பழகியிருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் அற்புதமான ஈவு. சொல்லட்டுமா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே ஜெயிச்சிருவீங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலே வெற்றி பெற்று ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் வெற்றி இங்கே ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பேருக்கு பாருங்கள், இங்கே தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதனால தான் சில ஜென்ஸாக இருந்தால் அவங்களுக்கு இங்கே கை வச்சு ஜோம் பண்ணுறேன். ஏன் தெரியுமா, அங்கே தேக்கி வச்சுருக்காங்க. அவ்வளவு வைக்கும்போதே வெளியில் அப்படி ரிலீஸ் ஆகுது பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வெளியில் போகுது பாருங்கள். ஏன்னா இதுக்குள்ளே தேக்கி வச்சுருக்கான். இந்த ஈசாவுக்கு துறவெல்லாம் மண்ணை போட்டு மூடினான்னு போய் உள்ளே பிடிக்கிறோம் பாருங்களேன். இப்போ நமக்கு துறவெல்லாம் உள்ளே வச்சுட்டாரா, அதனால உள்ளே போடுறான். வெளியில் வேற, ஆனால் உள்ளே தான் இப்போ நிறைய துறவுகள் இருக்குது, ஜீவ ஊற்றுகள் உள்ள இருக்கு. என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து அந்த நதிகள் எல்லாம் போகுமா. உள்ளம்னு இருக்கு. அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இஸ் அவுட் ஆஃப் யுவர் பேலி அப்படின்னு இருக்கு. உன் வயிற்றுல இருந்து தான் போகும், இங்கே தான் இருக்குது. அதனால தான் இங்கே பஃப் பஃப்னு பண்ணுது. அந்த ஜாய் வரும்பொழுது, அந்த மகிழ்ச்சி வரும்போது எங்கே பொங்குது, இங்கே தான் பொங்குது. ஏன்னா இங்கே பொங்க விடாமல் தடுத்து வச்சிருக்கிறான். இப்போ தேவ ஆவியானவர் அப்படியே திறக்கும் பொழுது எப்போவுமே ஒரு ஜாய் மூடு, ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷ மனநிலை உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். அது ஒரு ஆவியாகவே உங்கள் மேலே இருக்கும்போது நீங்கள் எந்த காரியத்தையும் சந்திக்கவும், ஃபேஸ் பண்ணவும் ஒரு புது பலனை நீங்கள் எப்பொழுதும் உணர ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஸோ காசு கூட மகிழ்ச்சி போயிடுங்கிறது இல்லை. கடவுள் உங்களை மகிழ்ச்சியோடே சம்பாதிக்க வைப்பார். ஆமென். ஆனந்தத்துடனே கூடிய ஐஸ்வர்யத்தை நீங்கள் அடைய முடியும். ஆமென். ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட மொத்தமாக கிடைக்கும். அவர் அப்படிலாம் பிச்சுலாம் என்ன பண்ணுறது இல்லை, தர்றதே இல்லை. அவர் சந்தோஷத்தையும் தராரு, அதே நேரத்தில் வெற்றியையும் தராரு, ஆனந்தத்தையும் தராரு, ஐஸ்வர்யத்தையும் தராரு. அதனோடு வேதனையை கூட்டார்லாம். சொல்லுங்க, வேதனை இல்லா ஐஸ்வர்யம். அப்போ அப்படி ஒன்று இருக்குது பாருங்க, வேதனையோடு ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு. ஆனால் கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு தர்றது அப்படி இருக்காது, நான் உனக்கு தர்றது எப்படி இருக்கும், வேதனை இல்லா. எல்லாம் சொல்லுங்க, வேதனை இல்லா.
ஏன்னா கல்வாரியில அது நீக்கப்படுகிறது. உங்க வேதனையை ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், உங்க துக்கங்களை ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற வலி, உங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையும் ஒருத்தர் நீக்கி போட்டு இருக்கிறார். ஆமென். அப்போ இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போதும் தொழில் பண்ணும்போதும் நீங்கள் கஷ்டத்தோட வேதனையோடு செய்கிறது அவருடைய விருப்பம் கிடையாது. அதனால தான் அந்த சாபத்தின் அடையாளமாக இருக்கிற முள்முடியை அவர் தலை மேலே வச்சுட்டாரு. அதனால் இப்போ நெத்தி வேர்வை நிலத்தில் விழுந்து கஷ்டப்பட்டு அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு வைக்கலை. முள்முடியை உனக்காக நான் எடுத்துட்டேன். இப்போ கஷ்டமே இல்லாமல் கலிகூறுதலான ஒரு செல்வத்தை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. அதை விசுவாசிங்க, அதை பிலீவ் பண்ணுங்க. என்ன சொல்லுவாங்க, கஷ்டப்படணும் கஷ்டப்படணும்பாங்க. இதான் முதல் விதி உலகத்தை பொறுத்தளவுக்கு. இல்லைங்க, எனக்காக ஒருத்தர் கஷ்டப்பட்டார், கல்வாரியில் குத்தப்பட்டார், கல்வாரியில் முடிமுடிகளை ஏற்றுக்கொண்டா நான் கஷ்டப்பட மாட்டேன். நான் கர்த்தரை நம்புவேன். கஷ்டப்படுகிறவனோ முன்னேறுவான்னு போடல, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். ஆமாம், நிறைய பேர் கஷ்டத்தை நம்புகிறாங்க, நம்ம கர்த்தரை நம்புவோம். இப்போ அவங்களுக்கு நான் கஷ்டத்தை பற்றி பேசணுன்னா ரொம்ப கோபமாயிடும். கர்த்தரை பற்றி பேசினா கூட விட்டுருவாங்க, பேசிட்டு போகிறாங்கன்ட்டு. ஆனால் கஷ்டத்தை பற்றி பேசினோம்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. நான் எதுக்குங்க கஷ்டப்படணும்? கஷ்டப்பட வேண்டியதில்லை. சொல்ல போனால் பிஸ்னஸ்ங்கிறது, வியாபாரங்கிறது கடவுள் எப்படி வச்சுருக்கிறாருன்னா, உங்களுக்குள்ளே வச்சுருந்ததை அப்படி வெளியே கொண்டு வந்து அதை உருவாக்கி நீங்கள் மகிழும்படியாகத்தான் அதை வச்சுருக்கிறார். வெறும் காசு உண்டு பண்ணுற ஒரு காரியம் மட்டுமல்ல, வெறும் பணத்தை உண்டு பண்ணுற ஒரு காரியம் மட்டுமல்ல, அது உங்கள் வெளியில் வரும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படி உண்டாகும் பாருங்க. அதுக்காக தான் ஆண்டவர் அதை வச்சிருக்கிறார். நீங்கள் கட்டின வீடாக இருக்கலாம், நீங்கள் எழுதின புத்தகமாக இருக்கலாம், நீங்கள் எடுத்த படமாக இருக்கலாம், நீங்கள் தச்ச ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், நீங்கள் விற்ற பொருளாக இருக்கலாம், நீங்கள் தயாரித்த ஏதோ ஒன்று இருக்கலாம். அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. காசுலாம் வாங்கியிருப்பீங்க, அது வேற. ஆனால் அது அந்த ஒரு வேலை முடிஞ்சிருக்குது பாருங்கள், அதை பார்க்கும்போது என்ன இருக்குது? ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுக்காக தான் தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். அப்போ பிஸ்னஸ்னாலே சோகத்தில், கவலையில், கஷ்டத்தில், கண்ணீரில் செய்கிற ஒரு காரியம் அல்ல. ஆனந்தத்தோடு நீங்கள் செய்வீர்கள். ஆமென். மகிழ்ச்சியோடு நீங்கள் செய்வீர்கள். அப்படி பண்ணும்போதே அங்கே சக்ஸஸ் வந்துடும். அப்படி பண்ணும்போதே வெற்றி அங்கே உண்டாக ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட மனநிலை கை வைக்கும் போது கதவுகள் திறக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். நிறைய பேருக்கு தெரியல பாருங்களேன், ஒரு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஐயோயோயோங்கிற மாதிரி தான் ஒரு லைஃப் வாழ்கிறாங்க. அப்படி கிடையாது. இனி நீங்கள் காலையில் செல்லும் பொழுது களிகுறுதலோடு செல்வீர்கள், மாலையில் திரும்பும் போதும் மகிழ்ச்சியோடு நீங்கள் திரும்பி வருவீர்கள். இது ஒரு ஆசீர்வாதங்க, இது ஒரு ஆசீர்வாதம். அதனால் ஆண்டவர் சொல்றார், நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ போகணுமா, வேலைக்கு வேற போகணுமா அப்படின்னா அது சாபமான மனநிலை. போகும்போதும் எப்படி பயங்கர சந்தோஷம். வீட்டை விட்டு போகிறோமே அதனால இல்லை. ஹலோ, சிலர் நான் சொல்கிறத வேற வேற மாதிரிலாம் புரிஞ்சுக்குப்பாங்க. அது சொல்லலங்கோ. ஆமாம், வீட்டை விட்டு போனால் மகிழ்ச்சி தானே பிரதர் அப்படிங்காங்க. ஜாக்கிரதை, அந்த மகிழ்ச்சி பற்றி பேசல நான். வேலைக்கு ஒருத்தர் சொல்கிறார், மனுஷன் செய்வானா இதை அப்படிங்க. அப்படியே ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு லேட் ஆகிட்டு பிரதர் நான் கிளம்புறேங்காரு. அவ்வளோ நேரம் தான் சொன்னார், மனுஷன் செய்வானா இதை, எவனா செய்வானா. அந்த பிஸ்னஸை அப்படி திட்டுவாங்க. ஒருத்தர் சொல்கிறார், நாய் பொழப்புங்க. ஐயோ சொல்கிறதே ஒரு மாதிரி இருக்கு, இதெல்லாம் என்னதுங்க, ஷோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்படி உங்கள் வியாபாரத்தை திட்டிக்கிட்டே அதில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. பிளஸ் யுவர் பிஸ்னஸ். எல்லாம் சொல்லுங்கள், பிளஸ் யுவர் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க. இது பண்ணி யாருங்க முன்னேறி இருக்கா அப்படின்ட்டு அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. யாருமே முன்னேறாமல் இருக்கலாம், முதல்ல முன்னேறின ஆளாக நீங்கள் இருப்பீங்க. முதல்ல வெற்றி கொடி ஆட்டின ஆளாக நீங்கள் இருப்பீங்க. முதல்ல ஜெயிச்ச ஆளாக நீங்கள் இருப்பீங்க. அதுக்கு தான் அவர் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். ஆமே. முன்னேற்றம்ங்கிறது ஒரு தொழிலுக்குள்ள கடவுள் வைக்கல, முன்னேற்றங்கிறத உங்களுக்குள்ள அவர் வைக்கிறார். மறுபடியும் சொல்றேன், முன்னேற்றம்ங்கிறது ஒரு தொழிலுக்குள்ள இல்லை, முன்னேற்றம்ங்கிறது உங்களுக்குள்ள இருக்குது. ஆமே. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். ஆசீர்வாதத்தை யார் மேல வைக்கிறாரு?
இப்ப நீங்க போய் எது மேலெல்லாம் கை வைக்கிறீங்களோ அது ஆசீர்வாதமா மாறும். 2 இது வந்திருக்கு. நல்ல ஜோம் பண்ணி சொல்லுங்களேன் பிரதர் ஏதன்ட்டு. என்ன கேட்டா 10ல கை வைங்கம்மா. நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு விசுவாசமும் பார்வையும் இருக்குமா? அதாவது சித்தத்துக்கெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க 10 இல்ல 100 செய்யணுங்கிறது தான் சித்தம். உங்களுக்கு சித்த பிரச்சனையே தேவையில்லை, பித்த பிரச்சனையும் தேவையில்லை. கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தீங்கன்னா ரெண்டுமே வெளியில போயிடணும். எது சித்தம்? நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும், நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும். அது கரெக்டா இருக்கா கரெக்டா இல்லைங்கிறது இல்லை. உன் மேல நான் ஆசீர்வாதத்தை வச்சுட்டதுனால நீ போனா அது கரெக்ட் ஆயிடும், நீ போனா அது சரி ஆயிடும். அதுதான் காரியமா இருக்கிறது. ஆமே. அதனாலதான் பாருங்க, யோசேப்பை பத்தி படிக்கும் போது நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவன் கையில என்னெல்லாம் ஒப்புவிக்கப்பட்டதோ அது எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சான். அது அவன் 39ல் படிக்கிறோம். அவன் கையில எதெல்லாம் கொடுத்தாங்களோ அது எப்படி ஆயிடுச்சான்? வெற்றியா வந்துச்சான். அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வந்துதான். அதனால அவனுடைய எஜமான் என்ன பண்றானா, எல்லாவற்றையும் அவன் கையில என்ன பண்ணிட்டான்? ஒப்புவித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. என்னமோ தெரியலையா, இந்த ஆள் எடுத்தா ரொம்ப நல்லா போகுது. கடவுள் உங்களை அப்படி ஒரு சிம்பிளா மாற்ற விரும்புகிறார். the simple of success. வெற்றியின் சின்னங்களாய் நீங்கள் இருப்பீர்கள், ஜெயத்தின் அடையாளங்களாய் நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். உங்களை பார்க்கும்போது அது தெரியும் பாருங்க. இவர் வெற்றியின் அடையாளம் அப்படின்னு தெரிகிற மாதிரி கடவுள் வைப்பார். அப்போ கவனிங்க, அழுத்தமா இல்லை, ஆனந்தமா. எல்லாம் சொல்லுங்க, ஆனந்தமா. வியாபாரத்தை வியாகுலத்தோடு செய்யக்கூடாது. வியாபாரத்தை எப்படி செய்யணும்? ஆனந்தமா, மகிழ்ச்சியா செய்கிற மாதிரி ஒரு கிருபையை உங்களுக்கு அவர் தருகிறார், ஒரு பலனை அவர் உங்களுக்கு தருகிறார். ஆமே. எல்லாமே இயேசு அழுத்தத்தோடு ஊழியம் செஞ்சார் நினைக்கிறீங்களா? அழுத்தத்தோடு இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார் நினைக்கிறீங்களா? கிடையாது. அவர் மேலே ஒரு அனாயிண்டிங் இருந்துதான், அவர் மேலே ஒரு தைலம் இருந்துதான். எபிரேயர் 1வது அதிகாரம் 9, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அப்போ உங்க மேல ஒரு தைலம் வருது. ஒரு தைலம் இருந்துதான் இயேசு மேல, ஒரு அனாயிண்டிங் இருந்துதான். அது என்ன அனாயிண்டிங்கா? the oil of gladness. எல்லாம் சொல்லுங்க, oil of gladness. எல்லாம் சொல்லுங்க, ஆனந்த தைலம். ஆமென். இது எப்பவுமே அவர் மேல இருந்ததுங்க, இயேசு மேல. அதனாலதான் அவர் அழுத்தமா இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸா இல்லை. அவர் எப்பவும் எப்படி இருக்கிறாரு? இது ஒரு ஆசீர்வாதம். நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமே. சொல்லுங்க பார்க்கலாம், நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, நான் வியாபாரத்துக்கு போகும்போது, நான் தொழிலுக்கு போகும்போது என் மேல தேவனுடைய மகிழ்ச்சி இருக்கும். ஆமென். ஆமா. அங்க அழுத்தத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான், நீங்க போனாலே இந்த அழுத்தம் வெளியில போயிடும். என்னையா சீரியஸாவே இருக்க மாட்டேங்க அப்படிமாங்க. சீரியஸா இருந்து இப்ப என்ன பண்ணிட்டோம்? பொறுப்பற்ற தன்மைங்கிறது வேற. நான் அதை சொல்லலை, நான் சொல்றதை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. கவனமே இல்லாம பொறுப்பே இல்லாம செய்யறது, அதை பத்தி பேசல. நான் சும்மா தேவையில்லாம தூக்கி வச்சுக்கிடுவாங்க பாருங்க. வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இன்னொரு 10 வருஷத்துக்கான கவலையை இப்பவுமே பட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி கவலைப்படக்கூடாது. கடவுள் சொல்றாரு, நாளைக்கு என்ன நடக்கணுங்கிறது கூட கவலைப்படாதாங்கிறார். ஆனா இவங்க லாங் டைம்லாம் எடுத்து கவலைப்பட்டு இருப்பாங்க. 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம்னு எடுத்து இப்பவுமே உட்காந்து ஓன்னு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, உட்காந்து கவலைப்பட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. நாளை நமதே. வெளியில ஒருத்தனே சொல்றான், நம்ம சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? நம்ம என்ன சொல்லணும் சொல்லுமா? நாளை நமதே இல்லை, நாடே நமது. ஆமென். என்ன சொல்லிட்டு இருக்கிறது? நம்முடையதா இருக்கிறதுங்க. நான் சொல்லல, பைபிள் சொல்லி இருக்குது. ஆனா பைபிள் சொன்னதை நம்ம சொன்னதில்லை. காமிக்கட்டுமா உங்களுக்கு? பாருங்க, இதெல்லாமா பைபிள் இருக்குது. ஆமா, இதுதான் பைபிள் இருக்குது. நம்ம கண்ணில் இதெல்லாம் தெரியறதே இல்லையே. கொரிந்தியர் எடுங்க பார்க்கலாம்.
1 கொரிந்தியர் 3:22 கரெக்ட் எடுத்தீங்களா? பவுலாகிலும் அப்பொல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையதே. புரியல உங்களுக்கு? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உங்களுடையதே. நம்ம இதெல்லாம் தெரியுதில்லை, நம்ம இதெல்லாம் யாருடையதோ நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுது, பவுல் வந்து ஒரு ஊழியக்காரர். அவர் சொல்றாரு, நான் யாருடையவன்? உங்களுடையவன். உலகம் யாருடையது? உங்களுடையது. வருங்காலம் யாருடையது? உங்களுடையது. அப்போ அவங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக தான் இருந்திருக்காங்க. நாளை மட்டும் இல்லை, வருங்காலமே நம்முடையது தான், உலகமே நம்முடையது தான், எல்லாம் உங்களுடையதே. அதுதான் அவங்களுடைய பிரசங்கமாக இருந்திருக்கு. அதனால தான் சுதந்திரிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பிபிலிக்கல் தாட்டு தான். ஆனால் பிபிலிக்கல் தாட்டை வந்து கடவுளுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி தாட்டெல்லாம் எடுத்துக்கல. கடவுளுடைய பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உலகம் யாருடையதுன்னு கேளுங்க, பீசாசூடிமா அவங்க சொந்தம்ட்டான். ஆனால் இவங்க வேதவசனம் என்ன சொல்லுது? எல்லாம் ஒரே லைனில் பிடிச்சிட்டாரு. ஏன்னா இப்போ எழுதணும்னா ரொம்ப டைம் ஆகும், அதனால் ஒரே லைனில் கொடுத்துட்டாரு. எல்லாம், எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் உங்களுடையதே. நல்லா சொல்லுங்கள், எல்லாம் உங்களுடையதே. பொண்ணு யாருடையது? நிலங்கள் யாருடையது? நல்ல தொழில்கள் யாருடையது? ஆமே. கடவுள் சொல்றாரு, இது வந்து நமக்கு தான் என்ன வர மாட்டேது. அவன் சொல்றான், ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அப்படிங்கிறான். நம்ம ஆட்கள் ஒண்ணுமே இல்லை பிரதே, அடியன்கிட்ட ஒன்றும் இல்லை, இப்படியே இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல விசுவாசத்தில் இதை பார்க்கவும் சுதந்திரிக்கவும் ஆரம்பிக்கணும். இது என்னுடையதாக இருக்கிறது. ஆமென். இது என்னுடையது. கடவுள் சொல்கிறாரு, எதிர்காலமானாலும் வருங்காலம் ஆனாலும் பவுலானாலும் எல்லாமே யாருடையதாக இருக்குது? உங்களுடையதாக இருக்கிறது. ஆமென். என்னுடையதுங்கிற எண்ணம் வரணும் பாருங்க, அப்போ தான் அதெல்லாம் கிட்ட வரும். பணம் வருவதற்கு 10 வழிகள். இன்னைக்கு அதை பேசணும்னு தான் ஆரம்பித்தேன், அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். சந்தோஷமாக இருந்தாலே பணம் வந்துடும், மகிழ்ச்சியாக இருந்தாலே செழிப்பு வரும், ஆனந்தமாக இருந்தாலே ஐஸ்வர்யம் வரும். ஆமென். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ரொம்ப ஜாய்ஃபுல்லான ஒரு ஆளாக இருந்து பாருங்க, உங்கள் சக்ஸஸோட ரேட்டே வேறு லெவலுக்கு போயிடும். உங்கள் முகத்தில் பார்க்குற அந்த நம்பிக்கையின் ஒளிவட்டத்தை பார்த்தே அந்த பிஸ்னஸை உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமென். இதுகள் சில நேரத்தில் இதுகளை பார்த்தா இழுத்து மூடுற மாதிரியே இருக்குது. அவன் பார்க்குறான் ஒரு மாதிரி, என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீனும் இப்படி தான் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறது. அவன் பார்த்துட்டு கிளம்பிடுறான், நல்ல ஆளாக பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. உங்கள் ஃபேஸ்லேயே ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் அப்படி இருக்கும்போது முகத்தில் வரும். கொண்டு வர வேண்டாம். இந்த கார்ப்பரேட் ட்ரைனிங்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சிரித்த மாதிரியே வையின்னு லப்பர் மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் சிரிக்கிற மாதிரி நடிக்கிறது. ஆனால் கடவுள் வந்து அப்படி நம்மளை வந்து வெளி தோற்றமாக மாறுதல் அடைய அவர் சொல்லலை, உள்ள அப்படி மாற்றுறதுனால வெளியில் அப்படி மாறிடுது. ஆமே. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நபரா, நம்பிக்கை நிறைஞ்ச ஒரு நபரா உங்கள் தோற்றம், உங்கள் முகம், உங்கள் பாவனை எல்லாமே என்ன பண்ணிடுது? மாறிடுது. உங்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்ப்பான். நீங்கள் மனுஷன் இருதயத்தை பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறீங்க நிறைய இடத்துல. இல்லை, அவன் முகத்தை பார்ப்பான்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்புறம் அவன்கிட்ட போய் என் மனசு தெரியுமா அப்படிம்பாங்க நிறைய பேர். என் உள்ளத்தில் என்ன இருக்குது தெரியுமா? அவன் அதை பார்க்கறதே இல்லை, அவன் எதான் பார்க்குறான்? முகத்தை தான் பார்க்குறான். உங்கள் உள்ளத்தை பார்க்குறவர் கர்த்தர். அப்போ உங்கள் உள்ளம் நம்பிக்கையால் நிறைஞ்சிருந்துன்னா உங்கள் முகமும் நம்பிக்கையால் நிறைஞ்சிருக்கும். ஆமென். அதை பார்த்து உங்களிடத்துல காரியங்கள் வரும். அந்த அந்த ஒளியினிடத்திற்கு சகலமும் ஈர்க்கப்படும். அந்த மகிமையை கண்டு ஓடி வருவார்கள். இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு காரியம் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உங்களுடையதே. ஆமென். சரி, கடந்த 15 வாரங்களாக இந்த இடங்களில் இந்த பொருளாதார செழிப்பு, வியாபாரத்தில் வெற்றி, இதை பற்றி பல காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கிறோம். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த காரியங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அந்த காரியங்கள் நிஜங்களாக மாறும்.
எந்த காரியத்தை உங்கள் காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறதோ சீக்கிரமாய் உங்கள் கைகளில் அதை காண்பீர்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரின்சிபிள்ஸ் பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பதையும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதையும் உங்கள் வாழ்வில் சில நாளைக்கு பிறகு அனுபவிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஆமென். அதனால தான் செழிப்பை குறித்து, முன்னேற்றங்களை குறித்து, வெற்றிகளை குறித்து, உயர்வுகளை குறித்து, பெருக்கங்களை குறித்து நீங்கள் கேட்பது அவசியம். பின்பு அதை நீங்கள் பேசுவது அவசியம், அதை சிந்திப்பது அவசியம், அதை எதிர்பார்ப்பது அவசியம். இவைகள் உங்கள் வாழ்க்கையில சம்பவிக்கும். ஆமென். எஸ், கண்டிப்பா சம்பவிக்கும். பாருங்க, எப்பவுமே என்ன இருக்குதோ அதை பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன வரணுமோ அதை பேசணும். எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறத பேசாதீங்க, வர வேண்டியதை பேசுங்க. என்ன வேணும், என்ன வரணும், என்ன உண்டாகணும் அதை பேசுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது பாருங்க. அப்போ இந்த வகுப்புகளே என்னுடைய நோக்கமா என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை தொடர்ந்து உங்கள் காதுகளில் ஒலிக்க பண்ண வேண்டும். ஆமென். காதுகளில் ஒலிக்க பண்ணிட்டாலே போதும், அப்புறம் இருதயத்துக்குள்ள அது போயிடும். அப்புறம் அது உங்கள் நம்பிக்கையாக மாறும். அதுக்கப்புறம் அது நிஜமாகிறதை எந்த பிசாசும் தடுக்க முடியாது, எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. 100க்கு 100% அது நிறைவேறியே தீரும். அது நிறைவேறியே தீரும். ஆமென். அதனால தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான காரியங்களை தொடர்ந்து கேட்பது, தொடர்ந்து தியானிப்பது, தொடர்ந்து பேச வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, பேசுங்கள். பேசுறதுலாம் லேஸ்பட்ட காரியம் கிடையாது. நிறைய பேர் வாயை திறந்து பேசவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நடந்த பிறகு சொல்லுவோம் அப்படிங்காங்க. நடந்த பிறகு சொல்லுவோம் இல்லை, சொன்ன பிறகு தான் நடக்கும். நம்ம பைபிளை கரெக்டாக புரிஞ்சுக்கவே இல்லை. தேவன் வெளிச்சம் உண்டான பிறகு சொல்லலை, வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன பிறகு வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சொன்னா ஆகும். நிறைய பேர் என்ன நம்புறாங்க? கர்த்தர் சொன்னா ஆகும். இதை நம்புறீங்களான்னு கேளுங்களா நம்ம கிறிஸ்தவ ஆட்கள்கிட்ட. ஆமா பிரதர் நம்புறோம், கர்த்தர் சொன்னா ஆவாது என்ன இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, மார்க் 11:23 நாம் இவ்விதமாக படிக்கிறோம், கர்த்தர் சொன்னா மட்டும் ஆகும் அப்படிங்கிற விதத்துல எல்லாமே இல்லை. இப்ப கர்த்தருடைய சாயல்ல ஒருவன் படைக்கப்பட்டிருக்கிறான். அவருடைய சாயலிலே இப்பொழுது மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். இப்ப என்ன ஆகும்னா, அவர் சாயல்ல படைக்கப்பட்ட நீங்கள் சொன்னாலும் ஆகும். அங்க வந்து போட்டிருக்கா, அங்க பாருங்க, அவன் சொன்னபடியே ஆகும். எல்லாம் சொல்லுங்க, அவன் சொன்னபடியே ஆகும். அங்க பாருங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன், எல்லாம் சொல்லுங்க, அவன் சொன்னபடியே ஆகும். எல்லாம் சொல்லுங்க, சொன்னபடியே ஆகும். அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஆகும். ஆமென். இப்போ இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் பெருகுவேன் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா பெருகுவீங்க, கண்டிப்பா பெருகுவீங்க. இன்னைக்கு கடன்ல இருக்கிறேன்னா சீக்கிரமா கடன் கொடுக்கிறவரா இருப்பேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அப்படி இருக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். நிறைய காரியங்களை இன்னைக்கு அப்படியே பின்னாடி பார்க்குறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறோம். எதெல்லாம் பேச்சா இருந்ததோ இன்னைக்கு அதெல்லாம் செயல்களாக மாறி இருக்கிறது. ஆமென். அதனால தான் ஒரு கிறிஸ்தவ பிஸ்னஸ் மேன், ஒரு கிறிஸ்தவ நபர் ஒருபோதும் தன் வாழ்விலே தோல்விகளை பேசக்கூடாது, குறைவுகளை பேசக்கூடாது, தட்டுப்பாடுகளை பேசக்கூடாது, ஃபெயிலியரை பேசக்கூடாது. ஆமாம், இந்த மோடி என்னைக்கு மாறுறாரோ அன்னைக்கு தான் எல்லாம் போகும் அப்படின்னு சாபத்தை அவர் மேலேயும் கொட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. யாரும் எப்படி இருக்கட்டுங்க, என் கதையை நடத்துறதுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறா, என் தேவைகளை சந்திக்க ஒரு தேவன் இருக்கிறா, எனக்காக வழிகளை அவர் திறப்பார். ஆமென். இதை சொல்ல தான் அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென். பஞ்ச காலத்தில் கூட நான் செழிப்பேன். பேச முடியுமா? பேசும். அப்போ மகிழ்ச்சியை பற்றி சொன்னேன். யோபுல நம்ம படிக்கிறோம், பஞ்சத்தை பார்த்து நீர் நகைப்பீர் அப்படின்னு இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, பஞ்சத்தை கண்டு நகைத்தல். ஆமென். கடன் தேவை இதெல்லாம் பார்த்து என்ன பண்றது? சிரிக்கிறது. இதெல்லாம் ஈஸியா, ஜெபிக்கலாம். ஆனா சிரிக்கிறது ரொம்ப
கஷ்டம். ஆனால் கடவுளுடைய இந்த அபிஷேகம் இன்னைக்கு உங்களுடைய தலையில் ஊற்றப்பட்டது, இது உங்களை சோகங்களில் சிரிக்க வைக்கும், கலிகூற வைக்கும். ஆமே. இனிமே போய் நீங்கள் அப்படியே ஒரு உங்களுடைய ப்ரேயரில் மட்டும் இல்லை, உங்கள் அன்றாட காரியங்கள் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது இதை எண்ணி பாருங்கள். இந்த தைலம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே வெளியில் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த அபிஷேகம் அப்படி வெளிப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமே. ஒருத்தர் வந்து நம்ம ஊழியத்தெல்லாம் பார்த்துட்டு நடக்கிற காரியத்தெல்லாம் கவனிச்சுட்டு அவர் சொன்னார், தம்பி வாலிப வயசில் கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக எவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்க. நான் சொன்னேன், கஷ்டம்லாம் படலையா, ரொம்ப சந்தோஷமாக தான் செய்கிறோம். ஏன்னா கடவுள் ஒரு பலத்தை கொடுத்துருக்கிறார். ஆமே. கடவுள் ஒரு பலத்தை கொடுத்துருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆனந்தத்தோடு. இது ஒரு சீக்ரெட், நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் டயர்டே ஆகாமல் இருக்கணும்னா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா டயர்டே ஆக மாட்டீங்க. குழந்தைங்க எப்போ பார்த்து டயர்டாகி பார்த்துருக்கீங்களா? அது பேட்ரி கடைசி ஒரு பாயிண்ட் முடிகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்து டக்குன்னு சுத்து. கடைசி இது வரைக்கும் நம்ம சில ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? பிங் பிங்னு அடிக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஆன் ஆஃப் ஆயிரும். அது மாதிரி எப்போ தூங்குன்னே தெரியாது, டக்குன்னு தூங்கிடும். ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் டயர்டே இல்லாமல் ஓடிட்டு இருக்கும், எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா சோகம், கவலை, துக்கம் இதெல்லாம் அது மைண்டில் வைக்கிறதே. அவங்க எப்போவுமே ஜாயாக இருக்கிறாங்க. நீங்கள் ஜாயாக இருக்கும்போது எனர்ஜியாக இருப்பீங்க. ஆமே. அதனால தான் பாருங்கள், நீங்கள் எப்போவுமே இதை செக் பண்ணிக்கோங்க, நாம் ஹாப்பியாக இருக்கிறோமான்னு பாருங்கள். ஹாப்பியாக இருந்தாலே எல்லாமே நடக்கும். நம்ம என்ன பைபிளில் சொல்லியிருக்குது, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீர் நிறைவேற்றும், அதுக்கப்புறம் நான் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஹலோ. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ மனமகிழ்ச்சியாக இரு, உன் வேண்டுதல்லாம் நடந்துருங்கிறார். நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டாலே உங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் வந்துடும். நீங்கள் நினைத்த காரியங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது. இல்லைங்க, காரியம் நடந்தால் தான் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இல்லை, என் மகிழ்ச்சி நடக்கும் காரியங்களோடு சம்பந்தப்படவில்லை, நடப்பிக்கிற தேவனோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. எத்தனை பேர் புரியுது இந்த தொடர்பு? உங்களுக்கு புரியுதுங்களா? நடக்கும் காரியங்களோட தான் உங்கள் மகிழ்ச்சி தொடர்புடைய இருக்கும்னா, அது நடக்கும்போது தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இல்லைன்னா அதில் கொஞ்சம் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா சந்தோஷம் போயிடும். ஆனால் உங்கள் மகிழ்ச்சி நடக்கும் காரியங்களோடு தொடர்புடையதாக இல்லாமல் உங்கள் மகிழ்ச்சி நடப்பிக்கிற தேவனோடு தொடர்புடையதாக இருந்தால் எப்போதும் சந்தோஷமாக இருப்பீர்கள், கலிகூறுதலோடு நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமே. அதனால தான் வேதம் சொல்லுது, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன்னா இது மறுபடியும் சொல்லணும். ஏன்னா சொல்லி ஒரு மணி நேரத்தில் துக்கமாயிருவாங்க. ஹலோ. ஆண்டவருக்கு நல்லா தெரியுது, பவுல் அப்போஸ்தலனுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அதனால தான் பிலிப்பியர்னு ஒரு புக்கை அவர் எழுதியிருக்கிறாரு. அதில் திரும்ப என்ன சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்கள் என்று திருப்பி சொல்கிறார். எழுதினதையே மறுபடியும் எழுதுறதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, ஏன்னா நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இன்னொரு வாட்டி எழுதுறாங்கிறாரு. சொன்னதையே திருப்பி சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, ஆனால் நடக்கணுமே, அதனால இன்னொரு வாட்டி சொல்லலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க. பி ஹாப்பி, டோன்ட் வரி. ஆமென். ஒரு கணவர் எப்போ பார்த்தாலும் தண்ணி எடுத்து ஒய்ஃப் மூஞ்சில் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்பப்போ தூக்கி தெளிச்சிருக்கிறாரு. என்னங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தெளிக்கிறீங்கன்னு? உங்கள் அப்பா தான் உன்னை வாடாமல் பார்த்துக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதனால தான் நான் தண்ணியை தெளிச்சுட்டே இருந்திருக்கிறேன் இருக்காரு. வாடிடக்கூடாதான். எல்லாம் சொல்லுங்க, பி ஹாப்பி. சந்தோஷமா இருங்க, அப்பவுமே நடக்கும் எல்லாமே. எல்லாம் அப்பன்னா என்ன அர்த்தம்னா, உங்க ஸ்பிரிட் ரெல்ம்ல திறந்து வச்சு உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். சொல்லட்டுமா? குழந்தைக்காக ஜெபம் பண்ற அண்ணா எவ்வளோ அழுதிருக்கிறா, புலம்பியிருக்கா. ஆனால் ஒரு டைம் பைபிளில் சொல்லுது, பின்பு அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. துக்கமுகம் லேடிஸ்க்கு ஆகவே ஆகாது. வீட்டுக்காரெல்லாம் லேட்டாக வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு.
அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். இந்த சோக மூஞ்ச பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேட்டாவே வரலாம், 12 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அண்ணா அழுதா, அண்ணா அழுதா, அண்ணா அழுததுனால ஆண்டவர் கொடுத்தார், இப்படியே தான் சொல்லியிருக்கோம் ரொம்ப நாளா. ஆனா ஒழுங்கா பைபிள் படிங்க. பின்பு அவள் துக்க முகமாய், நம்ம அழ சொல்லி கொடுத்துருக்கோமே தவிர ஆனந்தமா இருக்கிறதுக்கு சொல்லியே கொடுக்கல. அந்த அம்மா அண்ணாவாவது ஒரு வாட்டி தான் அழுதா, இது வாரந்தோறும் அழுது, எப்போதும் அழுது. காரியம் நடந்த மாதிரியே இல்லை. ஏன் நடக்கிறது இல்லைன்னா, பெற்றுக்கொள்ளும் அந்த மண்டலத்துக்குள்ளே அழுகை கொண்டு செல்லாது, ஆனந்தம் தான் கொண்டு செல்லும். ஆனந்தம் பெற்றுக்கொள்ளும் மண்டலத்திலே உங்களை தொடர்புடையவர்களாக அது மாற்றும். வியாபார வாய்ப்புகளையும் தொழில் வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் நீங்கள் தொடர்பு படுத்திக் கொள்ள இந்த ஆனந்தம் அவசியமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணுறார். நான் ஒரு மெசேஜ் பேசியிருக்கிறேன், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீக்வன்சி அப்படின்ட்டு, ஆவிக்குரிய அலைவரிசை அப்படின்ட்டு. அப்படின்னா அர்த்தம்னா, ஒரு இடத்துல இருந்து ஒளிபரப்புனா மட்டும் போதாது, இங்கே ரிசீவர் வேணும் இல்லைங்களா? ரிசீவர் இருந்தால் தான் அனுப்புறது என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி மாதிரி தேவன் அனுப்புகிற பல நன்மைகளை ஜனங்கள் பெற முடியாததுக்கான காரணம் இவங்க வேலை அறவரிசையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால. இப்போ வார்த்தையை கேட்கும்போது என்ன நடக்குது, ஃப்ரீக்வன்சி செட் ஆகுது. இப்போ இங்கே கூட்டு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? நீ வந்தாதான் உனக்கு ஆண்டவர் தருவார். இல்லைங்க, ஏற்கனவே தந்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே ஃப்ரீக்வன்சிலாம் கொஞ்சம் மாறி போயிட்டு இருக்குது. கொஞ்சம் பிரசனத்தையும் வார்த்தையும் கேட்டால் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி செட் ஆயிரும். செட் ஆயிடுச்சுன்னா வர்ற வழியிலே வரும், உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே வரும். போகும் வழியிலையும் நடக்கலாம், உட்கார்ந்துட்டு இருக்கும் போதும் நடக்கலாம். ஆமென். அதுதான் செட் பண்றது. நாம வேற ஃப்ரீக்வன்சில இருந்தோம்னா அவர் அனுப்புறது அங்க என்ன பண்றது இல்லை, ரிசீவ் ஆகுறதே இல்லை. பாருங்க, உதவிகள் கூட நமக்கு உதவியா தெரியாது நம்ம வேற ஃப்ரீக்வன்சியில் இருந்தோம்னா. புயல் அடிச்சிட்டு இருக்குது, காற்று அடிச்சிட்டு இருக்குது, அலைகள்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்குது, அம்போ அவ்வளோதான் போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உதவுறதுக்காக யார் வாரா? கடல் மேலே யாருங்க நடந்து வாரா? பைபிளில் போட்டிருக்குது, நடு சாமத்திலே. அப்படிங்கிறதுனால என்னமோ தெரியல, இவங்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆவேசம் அப்படின்ட்டாங்க. யார? ஆண்டவரே ஆவேசம்ட்டாங்க. நடு ஜாமன்னே ஜல் ஜல், அதுவா தான் இருக்கும். சாமம் போல வேற எது வரும்? உதவ வந்திருக்கவர் யாரு? தேவனே உதவ வந்திருக்காரு. ஆனா இவங்க வேற ஃப்ரீக்வன்சில இருக்கிறதுனால, பயங்கர ஒரு அலவரிசையில் இவங்க இருக்கிறதுனால ஆண்டவரே வந்தா கூட உங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடிய மாட்டேங்குது. விளங்குதுங்களா? பக்கத்துல பா சொல்லுங்க, செட் யுவர் ஃப்ரீக்வன்சி. எல்லாம் சொல்லுங்க, உங்க அலவரிசைய செட் பண்ணுங்க. ஆனந்தமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. அல்லேலூயா. திறக்காத கதவுகள் திறக்கும், வாய்க்காத காரியங்கள் வாய்க்கும், பதில் வராத ஜெபங்களுக்கு பதில் வரும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்றேன் நான் உங்களுக்கு. ஆமென். பின்பு அவள் துக்கமுகமா இருக்க, ஒரு நாளும் துக்கமா இருக்காது. காலையில கிளம்பும் போது சட்டை போட்டீங்களா அப்படிங்கிறத விட மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹலோ, மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஹாப்பியா இருக்கா, மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சியா போங்க. இன்னைக்கு எனக்கு நல்லது நடக்கும், இந்த நாள் என்னுடைய நாள், இன்னைக்கு நான் ஒரு அதிசயத்தை பார்ப்பேன், இன்னைக்கு என்னைக்கும் இல்லாத அளவுக்கு எனக்கு சேல்ஸ் ஆகும், இன்னைக்கு புதிய கிளைண்ட்ஸ் எனக்கு வருவாங்க, இன்னைக்கு புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம், இன்னைக்கு ஏராளமாக எனக்கு விற்பனை ஆகும், காரியங்கள் எனக்கு நடக்கும். ஆமா, அப்படி விசுவாசிக்கும் போது இங்க சந்தோஷம் முன்னாடியே வந்துடுத. உலகத்துக்கு நடந்த பிறகு சந்தோஷம், நமக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே சந்தோஷம். அதுக்கு அப்படி வாழ்றது தாங்க ஃபெய்த் ஃப்ரீக்வன்சி. ஃபெய்த் ஃப்ரீக்வன்சினா என்ன? நடந்த பிறகு இல்லை, நடக்கிறதுக்கு முன்னாடியே, வர்றதுக்கு முன்னாடியே, பார்க்கறதுக்கு முன்னாடியே. நான் என் விசுவாச கண்களை கொண்டு நான் பார்க்கிறேன், ஆகையால் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். குழந்தைய அவளை பொறுத்தளவுக்கு அவ பெற்று விட்டால், ஆசாரியனும் நல்ல ஆசாரியன் ஆசீர்வதிச்சு அனுப்பிட்டான். நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டபடியே உனக்கு, நீங்க கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டீங்க, கர்த்தர் பதில தந்துட்டாரு, நீங்க விசுவாசிக்கிறீங்க. இதுக்கு எது அடையாளம்?
அதுக்கப்புறம் அதுக்காக நீங்க துக்கப்படவே மாட்டீங்க, அதுக்காக அதை குறித்து கவலைப்படவே மாட்டீங்க. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் தேவன் இந்த காரியங்கள் எனக்கு பதிலை தருவார், நான் அதை பெற்றுவிருக்கிறேன் என்கிற மகிழ்ச்சி தான் அடையாளமா இருக்கிறது. நிறைய பேர் பாருங்க தொடர்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து. அப்போனா நீங்க இன்னும் வைக்கல, இன்னும் ரிசீவ் பண்ணல. உள்ள மகிழ்ச்சி வந்துருச்சுன்னு என்னட்டோன்னா பெற்று விட்டீங்கன்னு அர்த்தம். எவ்வளோ அழகா போட்டிருக்கு பாருங்க, பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆமேன். இன்னைக்கு ஒரு டிசிஷன் பண்ணுங்க, ஒரு நாள் நான் சோகமாக இருக்க மாட்டேன், கவலையாக இருக்க மாட்டேன், துக்கமாக இருக்க மாட்டேன், நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனந்தம் ஐஸ்வர்யத்தின் திறவுகோலாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு மகிழ்ச்சி செல்வத்தின் திறவுகோலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி பெரிய காரியங்களை ஈர்க்கும் காரியமாய் அது இருக்கிறது. அதனால தான் சொல்றார், மகிழ்ந்து களிகூறு, நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பெரிய காரியத்தின் திறவுகோள்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமென். நீங்க மகிழ மகிழ, நீங்க ஆனந்தமா இருக்க இருக்க கதவுகள் எல்லாம் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. இன்னும் கரெக்டான சென்ஸ்ல சொல்லணும்னா, திறந்திருக்கிற கதவை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். அது திறந்து தான் இருக்குது, ஆனால் நமக்கு தெரியல. நம்ம சோகமாக இருக்கிறதுனால நாம் எங்கே பார்த்தாலும் மூடி இருக்கிற மாதிரியே இருக்குது. நமக்குள்ளே அது வந்து விட்ட பிறகு இப்போ பார்த்தா திறந்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்படியே ஓப்பன் டோர்ஸை எங்கேயும் நீங்கள் பார்ப்பீங்க. எங்கும் திறந்திருக்கும் காரியங்களை உங்கள் கண்கள் காணும். ஆமென். எஸ். துக்கத்தோடே இருந்ததுனால தான் தான் கிட்ட வந்து ஒருத்தர் நிற்கிறாரு, அது இயேசுனே தெரில, தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டான். நின்னது யாரு? ஆனால் இந்த அம்மா சோகமாக இருந்ததுனால இயேசுவையே யாராக தான் தெரிஞ்சுது. இதுதான் பிரச்சனை. நம்ம எப்போவுமே வெளியில் என்ன இருக்கோ அதை பார்க்கறது இல்லை, நமக்கு உள்ள எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் பார்க்குறோம். ஹலோ, இது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். இந்த வேவு பார்க்க போனாங்க, எத்தனை பேர்? 12 பேர் வேவு பார்க்க போனாங்கல்ல, ஸ்பை. அவங்க எல்லாரும் போயிட்டு வந்து பார்த்த ஊர் ஜனம் இதெல்லாம் ஒன்று தான். ஆனால் வந்து சொன்ன அந்த பதில்கள் வித்தியாசமாக இருந்தது. 10 பேர் ஒரு மாதிரி சொன்னாங்க, 2 பேர் வேற மாதிரி சொன்னாங்க. ஏன் ஒரே ஊரை தான் பார்த்தாங்க, ஒரே ஜனங்களை தான் பார்த்தாங்க, ஆனால் 2 பேரும் கொண்டு வந்த ரிப்போர்ட்டில் ஏன் வித்தியாசம் இருந்தது? ஏன்னா வெளியில் எப்படி இருக்கோ அப்படி நாம் பார்க்கறது இல்லை, நம்ம இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் எல்லாத்தையும் நாம் பார்க்குறோம். நம்ம இருதயம் மகிழ்ச்சினாலும் தைரியத்தினாலும் விசுவாசத்தாலும் நம்பிக்கையாலும் நிறைஞ்சிருந்தா எங்கும் வாய்ப்புகளை உங்களால் அடையாளம் காண முடியும். ஆமென். ஆனால் இருதயம் பயத்தில், அதைரியத்தில், தோல்வியில், விரக்தியில் நிறைஞ்சிருந்துன்னு வைங்களேன், நீங்கள் நல்ல சூழ்நிலையில் கூட மோசமானது தான் பார்ப்பீங்க. இன்னைக்கு இந்த 10 பேர் சொல்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஊர் சரியில்லை, உலகம் சரியில்லை, ஆட்கள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. இவங்க எல்லாம் என்ன 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 சொல்கிறாங்க? இவங்க இருதயத்தில் உள்ளபடியே பதில் சொல்லுகிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷ சாலையிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷனோ பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்கன்னா, அக்கார்டிங் டு யுவர் ஹார்ட், அக்கார்டிங் டு யுவர் பிலீஃப். உங்கள் இருதயத்திலிருந்து தான் ஒன்றை நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்களே தவிர அது எப்படி இருக்குதோ அப்படி நாம் பார்க்குறது இல்லை. அதனால தான் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல மனநிலை மோசமான சூழ்நிலையிலும் நல்லதை பார்க்க வைக்கும். ஒரு மோசமான மனநிலை நல்ல சூழ்நிலையில கூட கெட்டதை பார்க்க வைக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான காரியம். இது உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னா நீங்க எப்பவுமே சாதகமானதை விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு பாசிட்டிவான காரியங்களை எப்பவும் நம்பவும் எதிர்பார்க்கிற ஆளா நீங்க இருக்க ஆரம்பிப்பீங்க. உலகம் ஃபுல்லாக சோகங்களையும் கவலைகளையும் துக்கங்களையும் தோல்விகளையும் நெகட்டிவையும் அது பேசி சிந்திச்சு அது வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் முற்போக்கு சிந்தனையாளராய் மாறுவீர்கள். ஆமே. வேதாகம மனிதர்கள் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, அதனால தான் அவங்க முன்னேறி இருக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க, ஆனந்தத்தோடு.
அப்போ சந்தோஷமா என்ன பண்ண முடியும்? பிசினஸ் பண்ண முடியும். மகிழ்ச்சியோடு கூட உங்கள் வியாபாரங்களை நீங்க செய்ய முடியும். ஆனந்தம் என்கிற ஒரு மாபெரும் பலத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறார். கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடணும்னு ஏன் தோணுது? ஏன்னா பலன் முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க இப்போ அப்படி இல்லை. நின்று அடிக்கிற அளவுக்கு பலன் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமே, நீங்க நிற்பீங்க. நீங்க நின்று அந்த காரியத்தில் ரிசல்ட்டை பார்க்குற வரைக்கும் நிற்கிற பலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பான். வேதவசனம் சொல்லுது, தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் அவன் பயப்படாதிருப்பான். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ற வர, அந்த கோலை முடிக்கிற வர நிற்கிற பலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். சங்கீதம் 112 அப்படிதான் படிக்கிறோம். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எஸ், உள்ளம் வந்து அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. கேட்குறாங்க, சக்சஸ் எப்படி வருது, வெற்றி எப்படி வருதுன்னு. வெற்றி எப்படி வருதுன்னா, யுவர் ஹார்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். உங்கள் உள்ளத்தின் உறுதி, உங்கள் இருதயம் எவ்வளவு பலமுள்ளதாக மாறுகிறதோ அந்த அளவுக்கு வெற்றிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அதனால தான் போருக்கு போகும்போது கேட்குறாங்க, யாருக்காவது பயமா இருக்கா? தொட்டு பார்த்துக்கோ. காய்ச்சல் அடிக்கிறதா? எனக்கும் அப்படித்தான், கிளம்பிடு அப்படின்ட்டான். யாருக்கெல்லாம் பயமா இருக்கு அவங்களாம் ஓடிடுங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பேர் ஓட்டாங்க. வியாபார உலகத்துக்குள்ள போறது சும்மா இல்லை பாருங்க. அங்க வந்து ரிஸ்க் டேக்கிங் இருக்குது, அங்க தைரியம் அவசியமா இருக்கிறது. ஆமே, இருதயங்கள் பலப்படுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. சில பேர் பாருங்க, உள்ளத்தை தயார் செய்யாத மனிதர்கள் எதெல்லாமோ செஞ்சுதான் தோத்து போறாங்க. ஆனா இருதயம் மட்டும் தயாரா இருந்ததுன்னா நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கும். ஆமே, உங்க உள்ளத்தை பலமுள்ளதை ஆக்கி கொள்ளணும். சங்கீதம் 112 படிக்கிறோம், அவன் இருதயம் உறுதியா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, அவன் இருதயம். உங்க ஹார்ட்ல கை சொல்லுங்க, என் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். ஆமென். என்னன்னா, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ற வர, அந்த லட்சியத்தை அடையிற வர ஒரு தைரியம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாமே இங்கதாங்க இருக்குது. இதை கரெக்டான இதில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. பாருங்க, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது நின்று ஜீவன் புறப்படும். எல்லாம் சொல்லுங்க, ஜீவன் புறப்படும். அதனாலதான் இங்க அடைக்க பார்க்கான். இங்க அடைச்சிடவே கூடாது, இங்க அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருக்கணும். ஹாப்பினஸ், ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என்னுடைய பலன். நீங்க களி கூர்ந்துகிட்டே இருந்து கொண்டு மகிழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது இங்க காரியங்கள் வாய்ப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். வேற லெவல்ல இருந்து காரியங்கள் நடக்கிறத நீங்க என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. அதனாலதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனந்தத்தால் அகிலம் வெல்வோம் அப்படிலாம் ப்ரொக்ளைம் பண்றாங்க வெளியில. ஆனால் நம்ம ஆட்கள் தான் சந்தோஷத்துக்கு எதிரியா இருக்கிறாங்க, மகிழ்ச்சிக்கு எதிரியா இருக்கிறாங்க. சிலலாம் சொல்ல, என்ன சர்ச்சில் என்ன சிரிப்பு அப்படிங்க, எப்படி ஆக்கிட்டாங்க பாருங்க. என்னுடைய ஜெப வீட்டிற்கு அவர்களை அழைத்து வந்து அங்கே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆமென். சோகமா இருக்கிற ஆளை உள்ள கூட்டிட்டு வந்து கடவுள் என்ன பண்றாராம். அதனால இன்னைக்கு முதல் 3/4 மணி நேரம் அப்படியே போயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களுக்கு வந்து சில நேரம் சிலதை டீச் பண்ணுறது அவசியம். ஆனால் சில நேரம் உங்களுக்கு சில விதத்தில் பலப்படுத்தி ஒரு சிகிச்சை அளிப்பது போல உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது அவசியமான ஒன்றாக இருக்கு. ஆமென். இல்லைன்னா அப்படியே உட்காந்துட்டே இருப்போம், உள்ளே ஒன்றும் இறங்காது. அதனால தான் உள்ளே இறங்காதபடிக்கு என்ன தடலாம் இருக்குதோ அதெல்லாம் நீக்கிறாரு. ஆமென். நான் சொல்கிறேன், இன்னைக்கு வந்து நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஸ்பெஷல். அதனால தான் முதல்லையே ஆயிலை ஊற்றிட்டார், முதல்ல ஜாயை ஊற்றிட்டார், முதல்ல சந்தோஷத்தை ஊட்டிட்டார், களி கூறுதலை அவர் ஊற்றி இருக்கிறார். ஆமென். தாவீது சொல்லுகிறான், அவர்களுக்கு திராட்சை ரசமும் எண்ணெயும் பெருகி இருந்த காலத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் அப்படின்னு சொல்றான். பாருங்க,
பெருகி இருந்த காலத்தில் இருக்கும் சந்தோஷத்தை எதுவும் இல்லாத காலத்திலேயே இருதயத்துக்குள்ளே வைக்கிறார். அதுதான் தேவன் கொடுக்கிற சந்தோஷமா இருக்கிறது, தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமென். பெருகி இருந்த காலத்துல இருந்தா ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதை இப்பமே தந்துட்டீங்க, அப்ப கண்டிப்பா பெருகும். அப்ப கண்டிப்பா பெருக்கத்தை பார்ப்போம், கண்டிப்பா அந்த நிறைவை காண ஆரம்பிப்போம். ரிசல்ட்டுக்கு முன்னாடியே அது நடந்தா என்னவோ அதை முன்னாடியே கொடுத்துறாருங்க. என்ன ஒரு அற்புதமான காரியம் இல்லை? எத்தனை பேருக்கு விளங்குது நீங்க சாயம் பேசுனது? உண்மையிலேயே ஒன்று நடந்தா, ஒன்று முடிஞ்சா, ஒன்று ஆனாதான் அது வரும். அந்த உணர்வு, அந்த 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 மகிழ்ச்சி, அந்த காரியம் அதை முன்னாடியே கொடுத்துட்றாரு. இயேசு அந்த பாணியில தான் இந்த பூமியில இருந்தாருங்க. ஒரு வசன பகுதி உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். மிகப்பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் அவர் பண்ணார் இல்லையா? மிகப்பெரிய காரியங்களை அவர் செய்து முடித்தார். எபிரேயர். இயேசு எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணார். இன்னைக்கு உங்க தொழில், இன்னைக்கு உங்களுடைய பிஸ்னஸ்ல, உங்களுடைய வாழ்க்கையில வர்ற சவால், சேலஞ்சஸ், இது எல்லாத்துக்கும் கூட நாம எப்படி ஃபேஸ் பண்றது? மக்களுக்கு பாருங்களேன், ஃபேஸ் பண்ண சொல்லி தர்றது இல்லை, நம்ம மாறா எப்படி ஓடலான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஒடி வந்துரு ஜெபத்துக்கு. எதுக்கு? அங்க கடங்காரன் வந்துருவான். நமக்கு அதுதான் அங்குதான் நம்ம கிறிஸ்தவ போதனை தோத்து போயிருக்குது. ஒரு ப்ராப்ளத்தை, ஒரு பிரச்சனையை நாம் எப்படி ஃபேஸ் பண்றது, எப்படி சந்திக்கணுங்கிறத கத்துக்கிறதுக்கு தான் சபைக்கு வர்றோம். இங்கேயாவது வந்தா கொஞ்சம் அதெல்லாம் மறந்து இருப்போம்ல பிரதர், அப்புறம் போன ஞாபகம் வந்துரும்ல, அப்ப இங்கேயே உட்காந்துருவோமா? அரிசி பருப்புலாம் வாங்கி சில பேர் அந்த ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வந்துருங்க பிரதர், உலகம் ரொம்ப மோசமாயிட்டு பெசாடி பொங்கி ஆக்கி சாப்பிட்டு இங்கேயே தூங்கிடுவோன்ட்டாங்க. அது ரொம்ப ஈஸி பாருங்க. நானும் ஒரு ஆள் பேசிட்டு இருந்தாரு, ரொம்ப வெளியில உள்ள ஒரு ஆள், ரொம்ப ரொம்ப நல்ல பெரிய கருத்துக்கள்லாம் சொல்லுதாரு. பார்த்தா ஒன்றும் இல்லை, எங்கள் ஆசிரமத்துக்கு வந்துருங்க, இங்கேயே உட்காந்துருங்காரு. இங்கேயும் அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கா, பெசாட்டி இங்கே உட்காந்துருங்க அப்படின்றங்க. பொல்லாத உலகம், சபைக்குள்ளே உட்காந்துக்குவாங்க. அப்புறம் தான் தெரியுது ரொம்ப பெரிய பொல்லாப்புலாம் அங்கே தான் இருக்குன்ட்டு. இங்க உட்காந்து ஃபேஸ் பண்றதா ரொம்ப கஷ்டம், பெசாட்டி வெளியில போயிருங்க. சில பாஸ்டர்லாம் எப்படின்னா 1000 பிஸ்னஸ் மேனுக்கு சமானம். ஏன்னா அவ்வளவு விஷயத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கே தெரியல, யானை தன் பலம் அறியாதுங்கிற மாதிரி எத்தனை பிரச்சனை, என்ன அடி, அவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஃபேஸ் பண்ணணும், உன்னை போய் சந்திக்கணும். கோலியாத்து திட்டிக்கிட்டே இருக்கிறான்னா யாரும் போய் சந்திக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஆனால் அவன் குலைச்சி அவன் பேசி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியே போயிட்டாங்க. ஜீசஸ் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை சொல்லலை. அலைய நீ சந்திக்கணும், காற்றை நீ சந்திக்கணும், வாழ்க்கையில் வர்ற சவாலை நீ சந்திக்கணும். நான் உன் கூட இருக்கிறேன், நீ நின்று இன்னைக்கு பார்த்துடலாம், நம்ம 2 பேரும் போவோம், என்னன்னு பார்த்துடலாங்கிறார். அந்த கடனை ஒரு வழியா பார்த்துடலாம். அந்த 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 யோர்தானை பார்த்து ஓடக்கூடாது, காலை வையுங்கிறார். பின்னிட்டு திரும்பும். எல்லாம் சொல்லுங்க ஃபேஸ் இட். எல்லாம் சொல்லுங்க ஃபேஸ் இட். சந்திக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்துறது தான் போதனைங்க. ஓடுறது இல்லை, ஒளியறது இல்லை. ஓடவும் ஒளியவும் அவர் உங்களை கூப்பிடல, சந்திக்கலாங்கிறாரு. ஏன்னா அவர் அப்படிதான் வாழ்கிறாரு. அந்த ஆவியையும் அபிஷேகத்தையும் தான் நமக்குள்ள வைக்கிறாரு. பாருங்க, எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. எல்லாம் சொல்லுங்க, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இப்போ அவர் சிலுவையை சுமந்தாராம், அவமானத்தை ஃபேஸ் பண்ணாராம், எல்லாத்தையும் இயேசு சந்திச்சார். நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்பா அவர் இயேசு சந்திச்சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைப்பா, அந்த கிறிஸ்து தானே இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறாரு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு? அப்போ இப்போ சந்திக்க முடியும் தானே? என்ன ஏன் சந்திக்க முடியறது இல்லைன்னா, அவருக்கு ஒரு மனநிலை இருந்தது. அவருடைய ஆட்டிடியூட் என்னவா இருந்தது? வாட் இஸ் ஜீசஸ் ஆட்டிடியூட்? இயேசுக்கு இருந்த மனநிலை என்ன அப்படின்னு சொன்னா, தமக்கு முன் வைத்திருந்த, முன்னாடி சிலுவை தானே அங்க இருக்கு, ஆனா அவருக்கு முன்னாடி எதை வச்சிருந்தாராம்? அவர் என்ன சொல்றாருன்னா, சிலுவை இருக்கா, அதை நான் சுமப்பேனா,
இது நான் வந்து 3ஆவது நாள் எழும்பிடுவேன்னா, எழும்பின பிறகு என்ன ஆகும்? இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதை தான் தமக்கு முன்னாடி அவர் வச்சிருந்தார். ஆமென். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அந்த 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 எண்டை, அந்த முடிவை, அந்த காரியத்தை நமக்கு முன்னாடி வைக்காதனால சோர்ந்து போயிடுறோம். இல்லை இல்லை இல்லை, நீதிமானின் முடிவு சமாதானமே. ஹல்லேலூயா. அதை முன்னாடி வைக்கிறார், அதை முன்னாடி வைக்கிறார். அப்போனா என்ன அர்த்தம்னா, இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, அது நடந்தா என்ன ஃபீலிங் இருக்குமோ அதை இப்பவுமே அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்பவுமே அதை உணர ஆரம்பிச்சிட்டாரு. வெற்றி அடைந்தது போல் உணர ஆரம்பித்து விட்டார். வெற்றி அடைந்தது போல் பேச ஆரம்பித்து விட்டார். வெற்றி அடைந்தது போல் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார். அதுதான் the law of faith. விசுவாச பிரமாணம் என்றாலே என்ன தெரியுமா? ஒன்று நடந்து விட்டால், ஒன்று வந்து விட்டால், ஒன்றை பெற்றுக்கொண்டு விட்டால் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்க ஆரம்பிச்சிட்டாலே அதுக்கு பேர் தான் விசுவாச பிரமாணமா. அதனாலதான் நான் ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்றோம். சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஐஸ்வர்யவான். உண்மையிலேயே நீங்க அடைஞ்சிட்ட மாதிரி பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கடனும் இல்லை. கொஞ்சம் பேருக்கு அங்க கடன் கொடுத்துருக்கீங்க. இதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. கொட்டுன்னு இப்போ உங்க வாழ்க்கையில கொட்டி கிடக்கு. இதை ஃபீல் பண்ணுங்க, இதை உணருங்க. நம்ம நிறைய நேரம் அதனாலதான் நமக்கு தெரியல எப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் கிங்டம்ல எப்படி என்டர் ஆகுறது நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம காணப்படுகிறதையே பார்த்து வாழ்றோம். ஆனா இந்த கிங்டம்ல நீங்க என்டர் ஆகி இந்த கிங்டம்ல இருக்கிற நன்மையை நீங்க பார்க்கணும்னா யூ மஸ்ட் லேர்ன் ஃபெய்த். இங்க விசுவாசத்தை கத்துக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா இங்க எல்லாமே பார்க்கிற ரெல்ம்ல இல்ல, பார்க்க கூடாத ரெல்ம் இருக்குது. அதனால விசுவாசம் என்கிற பாலம் அமைத்து அதையெல்லாம் இறக்குமதி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமே. குழந்தை பிறந்துச்சா? பிறக்கல. ஆனா பிறந்துட்டா எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்களோ அப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க. குழந்தை பிறந்துருது. ஆமே. நடந்துட்டா, முடிஞ்சிட்டா, அந்த டீல் ஆயிடுச்சுன்னா, அப்படி உண்டாயிடுச்சுன்னா எப்படி நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியுமோ அப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது தான் ஃபெய்த். பாருங்க, இது நேச்சுரலா பாசிபிள் இல்லை. அதனாலதான் அவருடைய ஆவியை தராரு. சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு அவர் சிரிக்கிறார். ஆக்சுவலி சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அவருக்கு எதிராக எழும்பி நிற்கிறார்கள். அதான் சிச்சுவேஷன். நான் சொல்றது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? சங்கீதம் 2. நீங்க உங்களுக்கு அப்படி தெரியுங்கிறதுனால நான் அப்படி வேகமா போறேன். நீங்க முழிக்கிறத பார்த்தா 1:2 ஜாதிகள் கொந்தளித்தது, ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பாருங்க என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் பாருங்க. எல்லாம் எதிராக நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் எழும்பி நின்று, அதிகாரிகள் எல்லாம் எழும்பி நின்று பயங்கரமான எதிரான காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா 4வது வசனம் சொல்லுது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை, அவர் இப்படிங்கிறாரு, கெக்க புக்கன் தான் இருக்குது அவர் வாய். இந்த காட்சி தான் இப்போ நமக்கு தேவை. எல்லாம் சொல்லுங்க, வீற்றிருக்கிறவர் நகைக்கிறார். இப்போ நீங்க எங்க வீற்றிருக்கீங்க? எபேசியர் 2 அடிப்படையில் அவரோடு கூட அவர் உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிறவரை பாருங்க, அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உங்களையும் சிரிக்கத்தான் சொல்றாரு இந்த சூழ்நிலையில. ஏன்னா அந்த மகிழ்ச்சி, அந்த சிரிப்பு தான் அந்த வெற்றியை உங்க வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமே. எல்லாம் எழும்பி எல்லாம் மோசமா எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்போது இருதயம் வந்து சொல்லுது, கலிகூறுதல், ஆனந்தம் இங்க உண்டாகுது. ஏன்னா ரிசல்ட்டை பார்த்துட்டோம், முடிவை பார்த்துட்டோம். ஹல்லேலூயா. அப்போ இதுதான் திறக்குது பாருங்களேன். அப்போ இந்த லா ஆஃப் ஃபெய்த் கூட இப்படி தான் வேலை செய்யுது. அதனால தான் வேதவசனம் எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. நிருபங்கள்ல சொல்லப்பட்ட எல்லாமே எப்படி இருக்குது? பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட். எல்லாமே முடிஞ்சதுன்னே எழுதி வச்சிருக்கு.
ஆமே. அது எபிரேய இலக்கியமே அப்படிதான். அந்த எபிரேய எழுத்து முறையே எப்படின்னா அப்படிதான் இருக்கு. அவங்க அந்த இப்போ அதாவது ப்ரெசண்ட்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே இப்படி தான் எழுதுவாங்க. முடிஞ்சதுங்கிற மாதிரி தான் இருக்கு அவங்களுடைய அந்த எழுத்து முறையே அப்படிதான் சொல்றாங்க. அப்போ தழும்புகளால் குணம் ஆனீர்கள், எல்லாம் சொல்லுங்க ஆனீர்கள். ஆமென். சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். இப்ப இயேசு தரித்திரர் ஆனதினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் ஆல்ரெடி ரிச். ஆமென். இப்ப என்னன்னா இதை நம்முடைய உணர்வுக்குள்ளேயும் எண்ணங்களுக்குள்ளேயும் கொண்டு வந்து நாம களி கூறதுக்கு நாம விட்டுருந்தோம். நடக்கட்டும் பிரதர், பார்க்கணும், நல்லா ஜெபம் பண்ணுங்க, நடக்கட்டும் அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் நடக்க போறது இல்லை. இது ஏற்கனவே கிறிஸ்து உங்களுக்காக நடப்பித்த ஒன்றாய் இருக்கிறது. நடப்பித்தார் என்பது உங்களுக்கு விளங்கும் என்றால், வெளிச்சம் அடிக்கும் என்றால், அதன் அடையாளமாக இப்பொழுதே களி கூறுவீர்கள், இப்பொழுதே நீங்கள் மகிழ துவங்குவீர்கள். ஆமென். இப்பவுமே சந்தோஷம் வந்துடும், இப்பவுமே களி கூறுதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஆரம்பிக்கும். உலகம் முடிவு ஏற்பட்டால் முடிஞ்சாதான் சந்தோஷப்படுது, பெருகினாதான் சந்தோஷப்படுது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்படி கிடையாது. பெருகியிருந்த காலத்தில் இருக்கும் சந்தோஷத்தை இப்பவுமே நாம் அனுபவிக்கிறோம். இது காலத்தை வென்றவர்கள். புரியல கொஞ்சம் பேருக்கு. அதாவது எட்டர்னிட்டி, இது டயத்தை மிஞ்சுறது. தேவன் காலத்துக்குள்ளேயே அவர் இல்லை பாருங்க, அவர் காலத்துக்கு வெளியில் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் இந்த ஆவிக்குரிய இந்த அறிவை நீங்கள் பெறும் பொழுது நீங்கள் கூட எப்படி தான் பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, இட்ஸ் அ டன் டீல். இதெல்லாம் முடிஞ்சுதுன்னு பார்க்குறீங்க, இதெல்லாம் நடந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு நாள் நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ன்ட்டு நான் உட்கார்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது, இப்போ திடீர்னு ஒரு நாள் யோசித்தேன், இப்போ ஒரு 10 நாடுகளுக்கு மேலே கதவுகள் எல்லாம் திறந்து உன்னை பேச கூப்பிட்டுருக்காங்க, இன்விடேஷன்லாம் வந்திருக்கு, நீ இப்போ என்ன பேசுவ? இப்படி யோசித்துருக்கிறேன் நான். இப்படி யோசித்து தான் உட்கார்ந்து படிக்கிறது எழுதுறது. வழக்கமாக நம்ம என்ன யோசிப்போம்னா, வரட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இல்லை, ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். எப்பவும் எந்நேரமும் எவ்வளோ பெரிய வாய்ப்பும் உங்களை தேடி வரும். பி அலர்ட், பி ரெடி. நம்ம அப்படி நடந்துருங்கிறதையும் நினைக்கிறது இல்லை, நடந்துட்டா என்னங்கிறதையும் அந்த அளவுக்கு போய் சிந்திக்கிறதே இல்லை. அதனால தான் உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு இவ்வளோ பெரிய ஆர்டர் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? எங்கேருந்துலாம் சப்ளை நான் கொடுக்க போகிறேன்? திடீர்னு இவ்வளோ பொருள் விற்கணும்னா என்ன பண்ண போகிறேன்? உங்கள் ரிலேட்டடாக நீங்கள் அப்படி யோசிக்க முடியும். திடீர்னு இப்படிப்பட்ட கதவுகள்லாம் திறந்தால் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணும்போது இங்கே விசுவாசத்தினாலே ஒரு சந்தோஷம் உங்கள் இருதயத்தில் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். அதனால தான் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம், எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷம் முன்னாடி இருக்கு. சிலுவெல்லாம் அவருக்கு தெரியவே இல்லை. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? உங்கள் முகம்தான். ஹல்லேலூயா. உங்கள் முகம் அப்பமே அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. என் பிள்ளைகள் மீட்கப்படுவார்கள், என் பிள்ளைகள் தப்புவிக்கப்படுவார்கள், என் பிள்ளைகள் குணம் அடைவார்கள், என் ஜனம் விடுவிக்கப்படும். அதை முன்னாடியே கண்டு களி கூறுறார். ஆமென். இப்படி முன்னாடி பார்க்குற ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. இது உலகத்துக்கு இல்லை. இது உலகத்தில் இருக்கிறவன் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் வேதவசனம் சொல்லுது, இந்த விசுவாச ஆவியை நம் இருதயங்களுக்குள்ள அவர் தருகிறார். அதனால தான் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நாம் நடக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னும் ஒரு 2 வருஷத்தில் எதை நீங்கள் அடைவீங்க, எது உங்களுக்கு இருக்குங்கிறத இப்பவுமே பாருங்க, இப்பவுமே பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிங்க. ஆமென். அதனால தான் பாருங்கள், நாம் விதைக்கும் போது கூட கொடுக்கும் போது கூட எப்படி கொடுக்குறோம்னா, வரணுங்கிறதுக்காக கொடுக்கல, வந்துட்டதா ஒன்றை பார்க்கணும் பாருங்க, அதுக்காக கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வந்துட்டதா நான் பார்க்குறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், என் விசுவாசத்தை என் விதைகள் மூலம் ரிலீஸ் பண்ணுறேன். தட் இஸ் த கிவிங். ஆமென். அதனால தான் கிவிங் உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாகவே இருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட். இட்ஸ் a wonderful evening. தேவனுடைய வார்த்தையை அனுப்பினார், அவருடைய பிரசன்னத்தை அனுப்பினார். ஆமென். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். நிறைய பேர் தூர இடத்துல இருந்தெல்லாம் வராங்க.
ஸோ ஐ வாண்ட் டு ஃபினிஷ் ஏர்லி. 2 பேர்னாலும் 3 பேர்னாலும் ரொம்ப லாங் இடத்துல இருந்தெல்லாம் வர்றதுனால சரியாக ஆரம்பிச்சிடுறோம். 6 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுறோம். நீங்கள் எப்போவுமே யோசிக்காதீங்க. 6 o'clock மைக் பிடிச்சிடுவாங்க. எப்போவுமே 6:30 நான் மேக்ஸிமம் பேச ஆரம்பிச்சிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஆவியானவர் நம்மை நடத்தினார். ஆமேன். எஸ், பெரிய காரியங்கள் நடக்கும். சும்மா ஏதோ சிரிச்சிட்டு போகிறதில்ல. இது ஆவிக்குரிய உலகத்தில் அந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்குறோம். அதனால் ஏற்படுற மகிழ்ச்சி. ஆமேன். கொள்ளை பொருளை எடுத்து விட்டால் எப்படி ஏற்படுமோ அந்த மகிழ்ச்சி, நடந்து விட்டால் வருகிற மகிழ்ச்சி. அதனால தான் தேவன் அப்படிப்பட்ட பார்வையோடு வாழ ஆபிரகாம் சாராலெல்லாம் கூப்பிட்டு, அதனால தான் பேரெல்லாம் மாத்துறாரு. உன் பேர் என்னது? இனிமே ஆபிரகாம் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. ஏன்னா நீ முன்னாடியே பார்த்துரு, முன்னாடியே என்ன பண்ணிடு, பார்த்துரு. இப்போமே சொல்லிடு, வந்த பிறகு இல்லை, இப்போமே. ஹல்லேலூயா. வாவ். அப்படியே அப்பாவுக்கு நேராக உள்ளங்களை திருப்புவோம். தகப்பனே, இந்த மாலைக்காக நன்றி. சில நேரம் எங்களுடைய லாஜிக்காக சில காரியங்களில் நாங்கள் யோசித்துட்டு இருக்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் கிரியை செய்கிறீங்க. அது உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களுடைய மக்களை தொடும்படி நீர் கிரியை செய்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஃபாதர். இந்த மாலையில் அனுப்பப்பட்ட உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி. எங்கள் மத்தியில் வெளிப்பட்ட தேவனுடைய பிரசன்னத்திற்காக நன்றி. ஒரு ப்ரொஃபட்டிக் ஒரு அனாயிண்டிங்ஸ் எங்கள் மத்தியில் ரிலீஸ் ஆனதற்காக நன்றி. ஆனந்த தைலங்கள் எங்கள் மத்தியில் ஊற்றப்பட்டதற்காக நன்றி. தேங்க்யூ அப்பா. இனி அழுத்தத்தோடு நாங்கள் தொழில் செய்ய போவதில்லை. ஆனந்தத்தோடு அதை நாங்கள் செய்ய போகிறோம். மகிழ்ச்சியோடு நாங்கள் அதை செய்ய போகிறோம். குதூகலத்தோடு நாங்கள் அதை செய்ய போகிறோம். போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், வரும்போதும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். எல்லாரும் வேதனையோடு அழுத்தத்தோடு ஒரு வியாபாரத்தை செய்யும்போது, தொழிலை செய்யும் பொழுது, நாங்களோ ஆனந்தத்தோடு வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை நாங்கள் சுதந்திரிக்க உம்மால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இந்த மகிழ்ச்சி இந்த நாளில் ஊற்றினதற்காக நன்றி. தொடர்ந்து ஊற்றுவதற்காக நன்றி. போகிற வழியில் இருக்கிற இடத்துல இனி அவங்க வாழ்க்கையில் எப்போதும் இந்த ஜாயை அவங்க உணரட்டும். த ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். இயேசு மேலே இருந்த அதே ஆனந்த தைலத்தை இந்த நாளில் வந்த இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நான் பேசுகிறேன். அவர்கள் வியாபாரம், அவருடைய தொழில், அவருடைய கையின் பிரயாசம், அவருடைய குடும்பம், அனைத்து காரியங்களிலேயும் ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு செய்யட்டும் ஆண்டவரே. விசுவாச மண்டலங்கள் அவர்களுக்கு திறக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா வாரத்தை விட இந்த கமிங் வீக் ஆண்டவரே, இந்த வாரம் அவர்களுக்கான வாரங்களாய் இருக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரம் பெரிய பிரேக் த்ரூஸ், பெரிய வெற்றிகளை அவர்கள் காணக்கூடிய வாரங்களாக இந்த பிள்ளைகளுக்கு இருக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் துவக்கத்தில் சந்தோஷப்படுவாங்க. அதாவது மாதம் துவங்கும்னா சந்தோஷம்ட்டு, ஆனால் நாங்கள் முடிவில் நின்று கொண்டு எது எங்களுக்கு நடக்க போகும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம், எது எங்களுக்கு உண்டாகும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊற்றப்பட்ட அபிஷேகம், இன்னைக்கு திறக்கப்பட்ட தேவனுடைய கிருபைகள் அவர்களுக்காக பல நீரூற்றுகளை திறப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு உள்ளே அது திறக்கப்பட்டிருக்கிறபடியினால் இனி வெளியே புறப்பட்டு போகும்போதும் திறக்கப்பட்டிருக்கும் ஊற்றுகளை அவர்கள் எங்கும் காணப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏராளமாய் அவர்கள் கண்கள் அதை காணப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. மகிழ்ச்சிக்காக நன்றி, நிறைவுக்காக நன்றி. ஓ வி பிரைஸ் யூ ஃபாதர், ஓ பிரைஸ் யூ ஃபாதர். விசுவாசத்தோடு நிறைவோடு இந்த நாளில் நாங்கள் விதைக்க போகிறோம். எங்கள் விதைகளில் நாங்கள் எடுத்துக்கொண்டு இதை ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அறுவடையை நாங்கள் இப்போவுமே பார்க்குறோம். எங்களுக்கு இவ்வளவு அறுவடை வருது, இவ்வளவாய் நாங்கள் ஒரு பெரிய அறுவடையை நாங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாக நாங்கள் கண்டவர்களாய் நாங்கள் அதை விதைக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் பணங்களை, எங்கள் பொருட்களை, எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லா பெஸ்ட்டை நாங்கள் ஷோ பண்ணுறோம். உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் விதைக்கிறோம். நீர் ஓடுகிற வளமான இடத்துல கொண்டு வந்து நாங்கள் விதைக்கிறோம். இந்த இடத்துல விதைக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே
பார்க்க போகிற அந்த அறுவடை, பார்க்க போகிற அது ஆனந்த அறுவடை என்று நான் பேசுகிறேன். இந்த நாளிலே நான் பேசுகிறேன் the joyful harvest. அதை டிக்ளேர் பண்ணுற அந்த நாளில் விதைக்கிற பிள்ளைகள் ஆனந்த அறுவடையை பார்க்கட்டும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று எழுதிக்கிறது. அந்த கம்பீர அறுவடையை அவங்க மேலே நான் டிக்ளேர் பண்ணுறேன் ஆண்டவரே. ஒரு ஆனந்த அறுவடையை நான் டிக்ளேர் பண்ணுறேன் ஆண்டவரே. இந்த கம்மிங் வீக், வருகிற இந்த வாரம் ஆனந்த அறுவடையின் வாரமாய் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் தொழிலிலே, அவருடைய பிரயாசங்களிலே, அவருடைய உறவுகளிலே ஆனந்த அறுவடை உண்டாகட்டும் என்று நான் பேசுகிறேன். கர்த்தாவே, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நீர் செய்வதற்காய் நன்றி, அனுப்புவதற்காய் நன்றி. இப்போதே நாங்கள் அதை பார்க்கிறோம், அதை பெற்றுக்கொள்கிறோம், அதை உணர்கிறோம், களி கூறுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், 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 ஆமென். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட், ஹalleluya, ஆமென். எஸ், பாடல் பாடும் பொழுது நாம் விதைக்கலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்க நீங்கள் ஆன்லைனில் ஷோ பண்ணுங்க. ஆன்லைனில் விதைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் நிறைய பேர் விதைக்கிறீங்க வேறு வேறு கண்ட்ரீஸில் இருந்து, வேறு வேறு இடத்துல இருந்து. தயவு செய்து உங்கள் விவரங்களை நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை இதுலேயோ நீங்கள் அனுப்பும்படி கேட்டுக்கிறேன். நிறைய பேர் விதைக்கிறீங்க, யார் விதைக்கிறீங்க, எங்கேருந்து விதைக்கிறீங்கன்னே தெரில. உங்களுடைய முகவரி மற்றும் விவரங்களை நீங்கள் அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு கணக்கெழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமென். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சோயிங். ஆமென், ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ அடுத்த செவ்வாய் நாம் சந்திப்போம். வெள்ளிக்கிழமை காலை, அதாவது வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி காலையில் நம்முடைய சபையில் எப்போவுமே 1ஆம் தேதி காலையில் என்ன பண்ணுறோம், வாக்குத்தத்த ஆராதனை மற்றும் திருவிருந்து ஆராதனையை செலிப்ரேட் பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் நியரஸ்ட் நீங்கள் வர முடியும்னா வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் வரலாம். அதிகாலையில் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் அது நடக்கும். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா, பென்ட்ரைவ்ஸ். கிட்டத்தட்ட 4 வருடங்களாக நாம் போதித்த எல்லா போதனைகளையும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிடியெல்லாம் வைக்கும்போது நிறைய ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இப்போ பென்ட்ரைவ் ஃபார்மேட்டுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், மாற்றுறோம். ஐ திங்க் 4 வருஷம் பேசுனதை மொத்தமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் சிடி அதில் இருக்குது. 3000, 2000, 1000. கான்ஃபரன்ஸில் பேசுனது எல்லாமே அங்கே போனீங்கன்னா அந்த டீட்டெயில் இருக்கும். இது உங்கள் மொபைல்லையும் என்ன பண்ணலாம், மாட்டி நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் சொல்கிறேன், ப்ராஸ்பரிட்டிக்கு ஒரு கீ சொல்கிறேன். தினமும் ஒரு செய்தி கேளுங்க. ஹல்லேலூயா. தினமும் ஒன்று கேளுங்க, வாழ்க்கை நிச்சயமாய் செழிக்கும். ஆமென். நீரோட அண்டை நாட்டப்பட்ட மரம் காய்ந்து போவதில்லை, அது பசுமையாக இருக்கும். அந்த நீர் வேற எதுவும் இல்லை, கடவுளுடைய வார்த்தையும் அவருடைய பிரசன்னமும் தான். கேளுங்க, உள்ளுக்குள்ளே பாயட்டும், பெரிய செழிப்புகள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.